அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹி வ ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மாயின் வமன் தபிஅஹு வ தாஅஹு பித்தீனி இலா யௌமித்தீன். கண்ணியம் மிகுந்த எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹுடைய பேரருளால் வாரந்தோறும் ஜும்மா தினம் வெள்ளிக்கிழமை மக்ரிப் தொழுகையை தொடர்ந்து மார்க்க சொற்பொழிவு நிகழ்ச்சி நடத்தக்கூடிய அடிப்படையில் இன்ஷா அல்லாஹ் இன்றைய தினம் நாம் உணராத சில நியமத்துகள் என்ற தலைப்பின் கீழ் ஒரு சில மார்க்க நினைவூட்டுதல்களை உங்களுக்கு மத்தியில் எடுத்துரைக்கலாம் என நான் ஆசைப்படுகிறேன். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தரக்கூடிய மனிதகுலத்தை சார்ந்த அருள் வளங்களைத்தான் இஸ்லாமிய மார்க்கம் நியமத் என்ற வார்த்தையை சொல்லி அழைக்கிறது. இந்த நியமத்திலே மறைமுகமாக கிடைத்த நியமத்துகள், வெளிப்படையாக கிடைக்கக்கூடிய நியமத்துகள் என்று இஸ்லாம் பிரிக்கிறது. எதுவெல்லாம் வெளிப்படையாக இருக்கக்கூடிய அருள்களாக இருக்கிறதோ அதையெல்லாம் நியமத் என்றும், எது கண்களுக்கு தெரியாத விதத்தில் இருக்கிறதோ அதைத்தான் இஸ்லாம் பரக்கத் என்ற வார்த்தையை சொல்லி அழைக்கிறது. ரெண்டுமே ஒண்ணுதான். கண்ணுக்கு தெரியாததெல்லாம் பரக்கத், கண்ணுக்கு தெரிந்ததெல்லாம் நியமத். நியமத்னா அருள், பரக்கத் என்றால் மறைமுக அருள் என்று இஸ்லாமிய மார்க்கம் அதை பிரிக்கிறது. அந்த அருள்களை எல்லாம் பற்றி அல்லாஹ் தன் திருக்குரானிலே சொல்கிறான், ஒயின் தஉது நியமத் அல்லாஹ், அல்லாஹ்வுடைய அருளை நீங்கள் எண்ண முற்பட்டால் லா துஹ்ஸூஹா, அதை உங்களால் ஒருபொழுதும் எண்ண முடியாது. அல்லாஹ் என்னெல்லாம் எனக்கு கொடுத்திருக்கிறான், உலகத்துக்கு கொடுத்த நீங்க என்ன வேண்டாம், தனிப்பட்ட எனக்கு அல்லாஹ் கொடுத்தது என்ன அப்படி நீங்க என்ன நினைத்தால் அதை உங்களால் ஒருபோதும் எண்ணிவிட முடியாது. அந்த அளவிற்கு இறைவன் அருள் கொடைகளை அள்ளி வழங்கி இருக்கிறான். இறைவன் கொடுத்தது என்னன்னு ஒரு பட்டியலை போடுங்க, இறைவன் நமக்கு தராதது என்னன்னு ஒரு பட்டியலை போடுங்க. தராதது அப்படின்னு பட்டியல் போட்ட ஒரு 4, 5, 10, 50 முடிஞ்சிடும். எனக்கு அல்லாஹ் போதிய பணம் தரல, இப்படிதான் பேசுவோம். நமக்கு கீழே லட்சமா இருப்பாங்க, அதை பத்தி நினைக்க மாட்டோம். போதிய பணம் இல்லை, அதை தாண்டி என்னத்தை கட்டுற போறோம்? போதிய பணம் இல்லைங்கிறத தாண்டி வேற என்ன நம்மகிட்ட குறை இருக்கும்? ஒண்ணுமே இருக்காது. இந்த போதிய பணம் இல்லைங்கிறது கூட ஒரு குறையே கிடையாது. நம்ம போதிய பணம் இல்லாமலாம் வாழ்க்கை ஓடிக்கிட்டு இருக்குது. உணவு உண்டு கொண்டிருக்கிறோம், குடிபானங்களை பயன்படுத்துகிறோம், உடை உடுத்துகிறோம், இருப்பிடத்தில் இருக்கிறோம். எல்லாவற்றையும் எல்லாம் தந்திருக்கிறோம். அல்லாஹ் என்னவெல்லாம் தந்தான் என்பதை நாம் அளவிட நினைத்தால், பட்டியலிட நினைத்தால் அதை ஒருபொழுதும் பட்டியலிட முடியாது என்று அல்லாஹ் சொல்கிறான். இது யாருக்கெல்லாம்? ரசூலுல்லாவுக்கு கொடுத்ததும் அப்படித்தான், ஃபிரௌனுக்கு கிடைத்ததும் அப்படித்தான். இல்ல ரசூலுல்லாஹ் இல்ல எனக்கு அந்த அளவுக்கு அல்லாஹ் தரல, நான் அல்லாஹ்வுக்காக நிறைய தியாகம் பண்ண பல அருள்கொடை இழந்தேன் ரசூலுல்லாஹ்வாலையும் சொல்ல முடியாது. அல்லது ஃபிரௌன் நான் பெரிய கெட்டவன், பெரிய குஃபார்ல இருந்தேன், அதனால அல்லாஹ் எனக்கு ஒண்ணும் தரல அவனாலையும் சொல்ல முடியாது. இந்த உலகத்தில் நல்லவன் கெட்டவன் பார்க்காமல், உயர்ந்தவன் தாழ்ந்தவன் பார்க்காமல், ஆண் பெண் என்று பார்க்காமல் எல்லோருக்குமான அருள் கொடைகளை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அள்ளி வழங்கி இருக்கிறான் என்பதை மார்க்கம் நமக்கு நினைவுபடுத்துகிறது. இவ்வளவு அருள் கொடைகளை தந்ததனால தான் அல்லாஹ் தனக்கென்று சூட்டப்பட்ட பெயர்களை முக்கியமான பெயராக அல்லாஹ் சொல்கிறான் ரஹ்மான் என்ற பெயர். வேற எந்த பேருமே குர்ஆன்ல இவ்வளவு அதிகமாக பயன்படுத்தப்பட்டிருக்காது. ரஹ்மான்ங்கிற வார்த்தை தான் அதிகமாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தனக்கு பயன்படுத்துகிறான். சூரா ஃபுர்கானில் ஒரு வசனத்தை நீங்கள் பார்க்கலாம். மக்கா காஃபியர்கள்ட்ட போய் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், உஸ்ஜுது லிர்ரஹ்மான், ரஹ்மானுக்கு நீங்கள் சுஜூது செய்யுங்கள் என்று போய் சொல்றாங்க. அது அல்லாஹ் குர்ஆன்ல எடுத்து காட்டுறான். நீங்க ஹதீஸ்ல பார்க்க முடியாது, குர்ஆன்ல இருக்கு. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்கா காஃபியர்கள்ட்ட போய் சொல்றாங்க, உஸ்ஜுது லிர்ரஹ்மான், ரஹ்மானுக்கு சுஜூது செய்யுங்கள். அதுக்கு அவங்க என்ன ரிப்ளை பண்ணாங்க தெரியுமா? செய்வேன் செய்ய மாட்டேன் அப்படி வரணும்ல, நான் செய்யறேன், இல்ல நான் செய்ய மாட்டேன் அப்படி ஏதாவது ரெண்டு இல்ல ஏதாவது பதில் வரணும். அவன் வித்தியாசம் மூணாவது ஒரு பதில் சொல்றான், காலு ஒமர் ரஹ்மான், ரஹ்மான்னா யாரு எங்களுக்கு தெரியாதுங்கிறவன். அவன் கொடுத்த பதில் என்ன? ரஹ்மானுக்கு சுஜூது பண்ணுவேன்னு சொல்லு, இல்ல பண்ண மாட்டேன்னு சொல்லு. மக்கா காஃபியர்கள் கொடுத்த பதில் என்னவென்றால், ரஹ்மான்னா யாரு எங்களுக்கு ரஹ்மான தெரியாதுங்கிறாங்க. அவ்வளவு அருள் வளங்களை பெற்றுக்கொண்டு உலகத்தில் கடைக்கொடையில் இருக்கக்கூடிய ஒரு ஏழை நோயாளி கூட சொல்லிவிட முடியாது ரஹ்மான் யாருன்னு எனக்கு தெரியலன்னு. எல்லா அருள் வளங்களையும் பெற்ற மனிதர்கள் பேசுகிறார்கள், எனக்கு ரஹ்மான் யாருன்னு தெரியாது. ரசூலுல்லாஹ் ஹுதைஃபியா உடன்படிக்கையில் இருக்கிறாங்க. மதீனாவில் இருந்த நபி அவர்கள் உம்ரா செய்வதற்கு வருகிறார்கள். மக்காவில் இருந்த காஃபியர்கள் ரசூலுல்லாஹ்வை தடுக்கிறாங்க. அப்ப ரசூலுல்லாஹ்வுக்கும் காஃபியர்களுக்கும் மத்தியில் ஒரு உடன்படிக்கை ஒன்று நடக்குது.
உடன்படிக்கையில் பல டிமாண்ட் வைக்கிறாங்க, ஷரத்து போடுறாங்க. காஃபிர்கள் தான் ஷரத்து போடுறாங்க. அப்படி போடும் பொழுது ரசூலுல்லாஹ் அது போடப்பட்ட எல்லா ஷரத்தையும் ஏற்றுக்கிட்டாங்க. நீ என்னென்ன சொல்றியோ ஏற்றுக்கும். இப்போ வந்த உம்முறை நீங்கள் மக்காக்குள்ள நுழையக்கூடாது, கிளம்பிருங்க. அடுத்த ஆண்டு வரலாம், 3 நாள் தான் தங்கணும், 3 நாளைக்கு மேலே தங்கக்கூடாது. நீங்க ஆயுதத்தை கொண்டு வரக்கூடாது, நாங்க ஆயுதம் வச்சுக்குவோம். எங்கள்ல இருந்து யாராவது மக்காவிலிருந்து மதம் மாறி விட்டு வந்து விட்டால் திருப்பி ஒப்படைச்சிடணும். உங்கள்ல இருந்து யாராவது மக்காவுக்குள்ள வந்தால் நாங்கள் திருப்பி ஒப்படைக்க மாட்டோம். எல்லாமே இஸ்லாத்துக்கு அகைன்ஸ்ட். இதுல ஏதாவது ஒன்னாவது இஸ்லாத்துக்கு சாதகமாக ஒன்று இருக்குமான்னு கேட்டால் கிடையாது. எல்லாம் இஸ்லாத்துக்கு அகைன்ஸ்ட். ரசூலுல்லாஹ் ஒப்பந்தத்தை தான் முதல்ல விரும்புறாங்க. அது நமக்கு சாதகமா பாதகமா அது அல்லாஹ் அறிவான், நமக்கு தேவையில்லை. போர் நிற்கும், ஒப்பந்தம் போட்டா என்ன அர்த்தம்? போர் செய்யக்கூடாதுன்னு அர்த்தம். போர் நிற்குதா இல்லையா, அது போதும். ரசூலுல்லாஹ் ஒப்பந்தத்தை எழுத ஆரம்பிக்கிறாங்க. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் மின் ரசூலில்லா மின் முஹம்மதின் ரசூலில்லா அப்படின்னு ரசூலுல்லாஹ் எழுத ஆரம்பிக்கிறாங்க. என்ன அர்த்தம்? அளவற்ற அருளாளன் நிகரில்லா பேரன்பு கொண்டவன் அல்லாஹுடைய பெயரால் இது முகம்மது என்ற இறை தூதரிடம் இருந்து எழுதப்படுகிறது அப்படிதான் ரசூலுல்லாஹ் ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா ரசூலுல்லாஹ் தான் ஃப்ரம் போடுறாங்க. ஃப்ரம் டூ போட்டு எழுதணும், அவன் ஃப்ரம் போடல, அவன் லெட்டர் எழுதல, ரசூலுல்லாஹ் எழுதுறாங்க. அப்ப என்கிட்ட இருந்து எழுதப்படுது, இன்னாருக்கு எழுதப்படுது அப்படின்னு ரசூலுல்லாஹ் மேட்டர் எழுதுறாங்க. அதாவது எழுத சொல்றாங்க. எழுதி எல்லாம் முடிஞ்சு கையெழுத்து போட வேண்டிய நேரம் மக்கா காஃபியர்கள்ல சுஹைப் என்று அழைக்கப்படக்கூடிய ஒரு நபர், அவர் பிற்காலத்தில் இஸ்லாத்துக்கு வருகிறார். சுஹைல் ரதியல்லாஹு அவர்கள். ஆரம்பத்தில் அவர் என்னன்னா கடுமையான காஃபிராக இருக்கிறார், பெரும் வாத திறமை உடையவர். அவர் எடுத்து அந்த கடிதத்தை பார்க்கிறார். பார்த்த உடனே சொல்றாரு, பிஸ்மில்லாங்கிறது எங்களுக்கு தெரியும், ரஹ்மானையும் ரஹீமையும் எங்களுக்கு தெரியாது, தூக்கிருங்கிறாங்க. இவங்க அல்லாஹ்வை நம்பக்கூடியவர்கள். அர்ஷின் அதிபதி யாருன்னு கேட்டா அல்லாஹ்னு சொல்லுவாங்க. எல்லா வகையான படைப்பையும் படைத்தவன் யாருன்னு கேட்டா அல்லாஹ்னு சொல்லுவாங்க. வானங்களை படைத்தவன், பூமியை படைத்தவன், புற்பூண்டுகளை முளைப்பிப்பவன் யாருன்னு கேட்டா அல்லாஹ்னு சொல்லுவாங்க. ஆனா எதை ஏத்துக்க மாட்டாங்க? அல்லாஹ்வை ரஹ்மான் என்று ஏற்றுக்கொள்ளாத மிகப்பெரிய குஃபார் கூட்டம் அந்த மக்கா காஃபிர்கள். இன்னைக்கு இருக்கிற முஸ்லீம்களை நீங்க நிறைய பேருக்கு எப்படி பார்க்கலாம். அவனுக்கு நம்ம ஆட்களுக்கு பெரிய வேறுபாடுலாம் இருக்காது. முஸ்லீம் அல்லாஹ்னு சொல்லுவாங்க, ரசூலுல்லாஹ்வை பின்பற்றுகிறோம்னு சொல்லுவாங்க, குர்ஆனை ஏற்றிருக்கிறோம்னு சொல்லுவாங்க. மக்கா காஃபிருக்கு அப்படியே டிட்டோ இவன் நடப்பான். அவன் என்ன சொன்னா, அல்லாஹ்வை தெரியும் ரஹ்மான தெரியாதுன்னாங்களா, இவங்களும் அல்லாஹ்வை நம்புவாங்க. அவுலியாக்கள்கிட்ட போய் பிரார்த்தனை செய்வாங்க. அல்லாஹ் கொடுக்க மாட்டானா, இல்ல அல்லாஹ் என் மேல கோவப்படுவான், நான் நிறைய அநியாயம் பண்ணியிருக்கிறேன், அவுலியா வாங்கி தந்துருவாரு, சரி அல்லாஹ் கோவப்படுவானே வை, நீ வட்டி வாங்கிட்ட, மது வருந்திட்ட, சூதாடிட்ட, பல பாவம் பண்ணிட்ட, அல்லாஹ் மேல கோவப்படுறான். அவன் கோவப்படும் போது அவனுடைய கோபத்தையே நிராகரிக்கக்கூடிய அளவிற்கு இவர் அன்பு காட்டுவாரா? அப்ப ரஹ்மானு யார நினைக்கிற? அவன் யாருமே ரஹ்மான் இல்லைன்னா அல்லாஹ்வை விட இவர் பெரிய ரஹ்மான் இவன் காட்டிட்டானா? மக்கா காஃபிர்களை போன்ற ஒரு நடவடிக்கை இன்றைக்கு முஸ்லிம் சமூகத்தில் உண்டு. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த அல்லாஹ்வுடைய தூதர் அவங்க அந்த டிமாண்ட் கோரிக்கை ஏற்றுக்கொண்டு ரஹ்மான்ங்கிற வார்த்தை ரஹீம்ங்கிற வார்த்தை எடுத்துறாங்க, பிஸ்மில்லான்னு போடுறாங்க. ஒப்பந்தம்னு வந்துச்சு, நீங்க அக்ரிமெண்ட்ல 2 பேரும் ஏற்றுக்கொண்ட வார்த்தை தான் இருக்கணும். பிஸ்மில்லாவை நானே ஏத்துக்கிட்ட, நீ ஏத்துக்கிட்ட, நீ ரஹ்மான் இல்லைன்னு சொன்னாலும் அவன் தான் ரஹ்மான் என்று சொல்லி நபி அவர்கள் அந்த வார்த்தையை எடுக்க சொல்றாங்க. கையெழுத்து விட்டு அந்த ஒப்பந்தம் முடிவாகிறது. எதுக்கு இதை நினைவுபடுத்துறோம் அப்படின்னா, மக்காவில் வாழ்ந்தவர்கள் அல்லாஹ்வை நம்பினார்கள், அப்துல்லா என்று பெயரை சூட்டி கொண்டார்கள், அல்லாஹ்விடத்தில் அவர்கள் கஷ்ட காலத்தில் பிரார்த்தனை செய்தார்கள். ஆனால் அல்லாஹ்வை அவர்கள் ரஹ்மான் என்று ஏற்றுக்கொள்வது கிடையாது. இப்போ நம்ம முஸ்லிம் மக்களாக இருக்கக்கூடியவர்கள் இந்த இறைவனுடைய அருளை பெற்று அதற்கு நன்றி செலுத்தக்கூடிய இடத்துக்கு நம்ம வரணும்னா அல்லாஹ் நமக்கு செய்திருக்கக்கூடிய அந்த அருள் கொடைகளை கொஞ்சம் சிந்திச்சு பார்க்கணும். அதனாலதான் இந்த தலைப்பு உணரப்படாத சில நியமத்துகள் என்ற தலைப்பு நம்ம தேர்வு செஞ்சிருக்கிறோம். அதென்ன உணரப்படாத உணரப்பட்ட அப்படின்னு எப்படி புரிந்து கொள்ள? சில அருள் கொடை உண்மையிலே அருள் நமக்கு தெரியும். உணவு அருள் தானே, யாருமே அதை மறுக்க முடியாது. ஒருவேளை சாப்பாடு இல்லைன்னா அந்த அருள் டக்குன்னு ஞாபகம் வந்துடும். குடிபானம் ஒரு அருள் தான், உடை ஒரு அருள் தான், இருப்பிடம் ஒரு அருள் தான். அந்த அருளை எல்லாம் பற்றி நமக்கு வேற ஒருவர் நினைவுபடுத்தாமல் அது அருள் என்று புரிந்து கொள்வோம். ஆனால் வேற சில காரியங்கள் இருக்கு, இது அருள்னு நமக்கு தெரியாது, ஆனால் அல்லாஹ் அருளாக வைத்திருப்பான். இதை பாக்கியமாக நம்ம நினைச்சிருக்க மாட்டோம், அதை அல்லாஹ் பாக்கியத்தில் ஒன்றாக வைத்திருப்பான். நிறைய அருளை நாம் எப்படி நினைப்போம்னா அது ஒரு குறைபாடு மாதிரி பார்ப்போம். அல்லாஹ் அதை அருளா வச்சிருக்கான், குறைபாடு தான். அது எப்படிப்பட்டது? அருளாக இருக்கும். இப்போ ரொம்ப சிம்பிளான ஒரு உதாரணம் பாருங்க. ஒரு குழந்தை ஒன்று பிறக்குது. பிறந்ததுலேருந்து அது பேச ஆரம்பிக்கிற வரைக்கும் எதுக்கு எடுத்தாலும் நெய்யின்னு அழுதுகிட்டே இருக்கும். பிறந்ததுலேருந்து அழும். தூங்குற நேரத்தை தவிர மற்ற எல்லா நேரத்தையும் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கும்? அழுதுகிட்டே இருக்கும். தாய்க்கு எரிச்சலை ஊட்டும், தந்தைக்கு எரிச்சலை ஊட்டும், அந்த வீட்டில் உள்ளவங்களுக்கு எரிச்சலை ஊட்டும். பக்கத்து வீட்டுக்காரெல்லாம் மறுநாள் காலையில் சொல்லுவான், உங்களை அழுதுகிட்டே இருக்கு, படாபாடு படுத்துது, நீ வீட்டை காலி பண்ணுமா.
அந்த அளவிற்கு குழந்தையினுடைய அழுகுறல்ங்கிறது வந்து பலருக்கும் வந்து எரிச்சலை ஊட்டக்கூடிய ஒரு காரியம். இது உண்மையான நமக்கு வந்து ஒரு பாதிப்பு தானே. ஆனால் அதை அல்லாஹ் ஒரு அருளாகத்தான் வச்சிருக்கிறோம். என்ன காரணம்? குழந்தை பேசாது. குழந்தை மற்ற நபர்களோடு கம்யூனிகேட் பண்றதுக்கு அல்லாஹ் வச்ச ஒரே காரியம் இந்த அழுகை மட்டும்தான். அதுக்கு பசி எடுத்தாலும் அழுவும், ஏதாவது உடம்புல பிரச்சனைனாலும் அழுவும், ஏதாவது ஒரு பூச்சி போட்டு கடிச்சிட்டாலும் அழுவும், தங்கிட்ட யாருமே பேசலைன்னா கூட அழுவும், தன்னை யாரும் கவனிக்கலாம சும்மா இருக்கிறோம் அப்படின்னாலும் அழுவும். தன்னுடைய அசௌகரியங்களை எல்லாம் அது உணர்த்துவதற்கு பயன்படுத்துகிற ஆயுதம் என்ன? இந்த அழுகை. இந்த அழுகையை மட்டும் அல்ல எடுத்துட்டான்னு வைங்க, அந்த புள்ள பசியோட இருக்குதா பட்டினியில இருக்குதா நல்லா இருக்குதா நமக்கு தெரியாது. நம்ம புள்ள நல்லா தானே முழிச்சுக்கிட்டு இருக்குது, கொட்டை கொட்டை முழிச்சுக்கிட்டு கிடக்குது, அப்ப பசியெல்லாம் இருக்காது அப்படி நாமளும் முடிவெடுப்போம். பசியோடயே இருந்து செத்து போயிடும். ஏதாவது பூச்சி பொட்டுகள் கடிச்சிருக்கும், விஷ ஜந்து கடிச்சிருக்கும், அது அளவில்லை என்று சொன்னால் அதுக்கு ஒண்ணுமே ஆகலன்னு நினைச்சு நம்ம விட்டுருவோம். அது அந்த பிள்ளையினுடைய மரண சம்பவத்தை சம்பவிக்க வைக்கக்கூடிய சூழ்நிலை கொண்டு போய் சேர்த்துரும். உடல்ல வரக்கூடிய எந்த பிணியா இருக்கட்டும், எந்த பிரச்சனையா இருக்கட்டும், அழுகை என்பதை அந்த குழந்தை வெளிப்படுத்தலன்னு வைங்க, அது அந்த குழந்தையினுடைய மரணத்திற்கு ஒரு காரணமாக அமையும் என்பதை உலகத்தில் நம்ம யதார்த்தம் புரிஞ்சுக்கலாம். ஆனா இதை யாரும் என்ன நினைக்க மாட்டாங்க, இதெல்லாம் ஒரு அருளா அப்படி நம்ம நினைப்போம். அல்லாஹ் இதை அருளாகத்தான் வைத்திருக்கிறான். அப்படி இஸ்லாமிய மார்க்கம் சொல்லி தராத, இஸ்லாமிய மார்க்கம் பெரிதளவும் பேசாத, ஆனால் இறைவன் அதை அருளாக வழங்கியிருக்கக்கூடிய சில அருள் கொடைகளை ஒரு சிலதை பற்றி நம்ம பார்ப்போம். முதலாவதாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மனிதனுக்கு பலகீனமாக தந்த ஒரு காரியம் தான் மறதிங்கிறது. இந்த மெமரி லாஸ்னு ஒன்று உண்டு இல்ல, இந்த மெமரி லாஸ் வந்து என்னன்னா யாருமே அருள்னு சொல்ல மாட்டாங்க, அது பெரிய பிரச்சனை பாங்க. ஒருத்தர் போன் போடுவார், நான் ஒரு நம்பர் சொல்றேன் நோட் பண்ணுங்க, இல்ல இல்ல வாட்ஸ்அப்ல அனுப்புங்கன்றார். நோட் பண்றதுக்கு இப்போ எதுவுமே இல்லை, நான் சொல்றேன் அப்படி மனப்பாடம் பண்ணுங்க. மனப்பாடம்லாம் கிடையாது. நம்ம நம்பரே நிறைய பேருக்கு தெரியாது. உங்க நம்பர் என்ன அப்படின்னா தெரியாது. நீங்க வந்து என்ன உங்க நம்பரை சொல்லுங்க, நான் போன் போடுறேன், அதுல வரும்ல, அதை வச்சு கண்டுபிடிச்சிக்கங்க என் நம்பர் என்னன்னு. தான் நம்பர் என்னன்னு தெரியாது, தனது கணவரோ மனைவியோ நம்பர் தெரியாது, எல்லாம் போன்ல சேவ் பண்ணி. ஏன்னா இன்றைக்கு இப்போ உள்ள காலம் எப்படி, மண்டைக்கு நம்ம வேலை கொடுக்கறதே கிடையாது, எல்லாம் நவீன தொழில்நுட்பம் என்பதனால் அது மாதிரி ஹார்ட் டிஸ்க்ல பதிவு செஞ்சு வச்சுக்கலாம், மெமரி கார்டில் பதிவு செய்து வைத்துக் கொள்ளலாம் என்று நமது மூளைக்கு முக்கியத்துவம் கொடுக்காம தொழில்நுட்பத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய ஒரு காலம். ஆனா எல்லாருக்கும் என்ன ஆசை தெரியுமா, அட மறக்காமலே இருந்தால் நம்ம எப்படி இருக்கும், ஒரு தடவை படிக்கணும் மறக்கவே கூடாது அப்படின்னா நம்ம தான் நல்ல மார்க் எடுப்போம். அதுக்குன்னு மெமரி லாஸ் ஆகக்கூடாதுங்கிறதுக்கு என்னெல்லாமோ சாப்பிடுவாங்க, என்னெல்லாமோ பல ஆசனங்கள் பல்வேறு எக்ஸசைஸ்னு 1008 செய்வாங்க. அப்போ மனித குலம் இதை என்னன்னு உணர்ந்து வைத்திருக்கிறது, மறதி என்பது மோசமான ஒரு காரியம், மறதி மட்டும் வந்துடவே கூடாது. அதுலயும் ஒரு குறிப்பிட்ட காலம் கடந்துருச்சு, நீங்க இந்த முதுமை பருவம் நெருங்க ஆரம்பிக்கிற நேரத்தில் கண்ணாடியை தலைக்கு மேலே வச்சுக்கிட்டு தேடுவார், பேனாவை பாக்கெட்ல வச்சுக்கிட்டே தேடுவார், போன் டார்ச் அடிச்சுக்கிட்டே போனை தேடின ஆட்கள்லாம் உண்டு. டார்ச் அடிச்சு போனை தேடுறாங்க, போன் டார்ச். அது அந்த அளவிற்கு இந்த மறதி எதை எதை கையில வச்சிருக்கிறோம், என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறோம், மறதியினுடைய வித்தியாசங்கள். வீட்டுக்கு போக தெரியாது, ஒரு முதுமை பருவத்தினுடைய உச்சத்தை அடையும் பொழுது வீட்டுக்கு போக தெரியாது, யாரு மகள் யாரு நம்முடைய பக்கத்து வீட்டுக்காரங்க தெரியாது. வித்தியாசமாக இந்த மறதி பல அசம்பாவிதத்தையும் ஏற்படுத்தி விடக்கூடிய சூழ்நிலைகள் மனிதர்களுக்கு ஏற்படுது. இப்ப இந்த மறதி அதிகப்பட்டால் அது கண்டிப்பா கஷ்டம் தான், அதை யாருமே மறுக்க முடியாது. ஆனால் ஒரு சில மறதி இருக்குல்ல, அது அல்லாஹ் கொடுக்கக்கூடிய பாக்கியம். இதை எப்படி இறைவன் பாக்கியமாக பார்க்கிறான் அப்படின்னா, திருக்குர்ஆன்ல அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சூரா பக்கராவினுடைய இறுதி வசனத்தில் சொல்கிறான், ரப்பனா எங்கள் இறைவா, இன் நசீனா அவ் அக்தனா, நாங்கள் மறந்து விட்டாலோ நாங்கள் தவறளித்து விட்டாலோ எங்களை என்ன செய்து விடாதே, நீ குற்றம் பிடித்து விடாதே. லா துஆஹிதுனா இன் நசீனா வ அக்தனா, இறைவா நாங்க மறந்துடலாம், ஏதாவது ஒன்று தவறா செஞ்சிடலாம், ஒரு தவறான முறையில் நோன்பு மறதியில் நாங்கள் தொழுகையோ நோன்பையோ வழிபாட்டையோ வேற ஏதோ ஒரு காரியத்தையோ நீ தடுத்த காரியத்தையோ கூட மறந்து நாங்க செஞ்சிட்டோம்னா எங்களை என்ன செஞ்சிடாத, நீ எங்களை குற்றம் பிடித்து விடாதே. அப்ப அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த துஆவை சொல்லி கொடுக்கறதுல இருந்து என்ன பாடம் நடத்துறான் தெரியுமா, மறந்து ஒரு ஹராமை ஒருவர் நெருங்கி விட்டால் அது பாவம் கிடையாது. மறந்து அவர் மறந்தாரா இல்லையாங்கிறது அவருக்கும் அவரை படைத்தவனுக்கும் தெரியும், உலகத்துக்கு தெரிய வேண்டிய அவசியம் கிடையாது. ஹராமான ஒரு உணவை சாப்பிடுறாரு, நான் மறந்து சாப்பிட்டுட்டேன்னு சொன்னா உலகம் அதை ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். அல்லாஹ் ஏத்துக்குவானா, உண்மையிலே மறந்துட்டு அல்லாஹ் ஏத்துக்குவான். இந்த மறதியை அல்லாஹ் ஒரு குற்றமாகவே பார்க்கல. மறதியினால் உங்கள் வழிபாட்டிலோ வேறு வேறு காரியங்களிலோ பிரச்சனை ஏற்பட்டால், அசம்பாவிதம் ஏற்பட்டால் அதை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒரு குற்றமாக பார்க்கல. அல்லாஹ் இதுல என்ன நாடுறான் தெரியுமா, மறதி அருளாதான் அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். வழிபாட்டில் நீங்கள் பார்க்கலாம், தொழுகை என்ற ஒரு வழிபாடு,
இதுல மறதியினால பல காரியங்கள் நடக்கும். ஒரு சில காரியம் இருக்குல்ல, மறந்து நடந்தாலும் அது தொழுகையை பாழாக்கிறோம். நீங்க மறுபடியும் தொழணும், வேற எந்த பாவமும் கிடையாது. நீங்க ஃபாத்திஹா சூரா மறந்துட்டீங்க, தொழுதே ஆகணும். நீங்கள் என்னன்னா தொழுகையில வேற சில ஃபர்லை ஒளிச்சியை மறந்துட்டீங்க, நீங்கள் மறுபடியும் ஒளிச்செய்து தொழுதே ஆகணும். இது வேற. இது அல்லாமல் ரக்காயத்தை கூட்டிட்டீங்க, ரக்காயத்தை குறைச்சிட்டீங்க, பரிகாரம் செய்து விட்டால் போதும். இது அல்லாமல் தொழுகையில வேற சில காரணங்களை நீங்க மறக்கிறீங்க, அது தொழுகை பாழாக்காது. நீங்க ஒன்றும் செய்ய வேண்டியதில்லை, அப்படியே எஞ்சி போயிட வேண்டியதான். அல்லாஹ் அப்படி ஒரு வழிபாட்டில் ஒரு அருளை வைத்திருக்கிறான். நோன்பு என்ற வழிபாட்டை பாருங்கள், நபிகள் பெருமகனார் சொன்னார்கள், யார் நோன்பு வைத்த நிலையில் மறதியாக சாப்பிட்டு விட்டால், மறதியாக குடித்து விட்டால், குறைஞ்சதெல்லாம் என்ன செஞ்சிருக்கணும், செஞ்சது தப்பு மன்னிப்பு கேள்னாது கேட்டிருக்கணும். இல்ல இந்த நோன்பு செல்லாதுப்பா, நீ அடுத்து வாய்ப்பு இருந்தா ரமலான்லாம் கழிச்சு ஒரு நாள் இந்த நோன்பை கலா பண்ணிரு அப்படி சொல்லி இருக்கணும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நீங்கள் மறதியாக நோன்பு வைத்த நிலையில் உண்டு விட்டாலோ குடித்து விட்டாலோ அப்படியே நோன்பு தொடருங்க. இதுக்கு பாவ மன்னிப்பு கூட கிடையாது. இதுக்கு என்ன கிடையாது, அல்லாஹ் மன்னிச்சரியா, அல்லாஹ் தெரியாம குடிச்சு மறதியில தானே செஞ்ச. பாவம்னு ஒண்ணு இருந்தாலும் அதுக்கு பாவ மன்னிப்பு, பாவம்னு இல்லாத ஒண்ணுக்கு பாவ மன்னிப்பு கிடையாது. இப்ப பாருங்க, ரசூலுல்லாஹ்வுடைய ஆரம்ப கட்ட காலத்துல மது அனுமதியில இருந்தது. அனுமதினா எப்படி, அல்லாவே ஹலால்னு ஆக்குனானா, ஆல்ரெடி இருந்ததை அல்லாஹ் தடுக்காம கொஞ்ச நாள் காத்துக்கிட்டு இருந்தான். அப்ப அது பேர் என்னது, ஹலால், அனுமதி. அப்படி அனுமதியில் இருந்த காலத்தில் நிறைய நபித்தோழர்கள் மது அருந்தினார்கள். பெரும்பாலும் நபித்தோழர்கள், ஒரு சொற்ப நபித்தோழர்கள் தான் மதுவின் பக்கம் ஆரம்ப கட்ட காலத்திலும் போகல, மது தடுக்கப்பட்ட பிறகும் போகல. அபூபக்கர் ரதியல்லானவர்கள், உமர் ரதியல்லானவர்கள், உஸ்மான் ரதியல்லானவர்கள், அப்துல் ரஹ்மான் பின் அவுஃப் ரதியல்லானவர்கள், இந்த மாதிரியான நபித்தோழர் உண்டு. இவங்களாம் இஸ்லாத்துக்கு முன்பும் மதுவுக்கு போகல, இஸ்லாத்துக்கு பிறகும் போகல. ஆனால் அதிகமான நபித்தோழர்கள் மது அருந்தினார்கள் அனுமதியில் இருக்கிற அந்த நேரத்தில். பிறகு அல்லாஹ் தடுக்கிறான். தடுத்ததுக்கு அப்புறம் ஒரு சிலர், ரொம்ப இல்லை, ஒரு 1000 பேருக்கு 2 பேர் 3 பேர் அப்படி மது அருந்தினார்கள். இப்ப யாரு பாவமன்னிப்பு தேடணும், தடுக்கப்பட்டு தடையானதுக்கு பிறகு யார் அதை செய்கிறார்களோ அப்பதான் பாவமன்னிப்பு. இல்லையா, நான் அன்னைக்கு போன வருஷம் நான் மது அருந்தினேன், அப்ப அது ஹலால்ல இருந்துச்சு, அதுக்கு பாவமன்னிப்பு வேண்டாம். என்றைக்கு ஒன்று பாவமாக மாறுகிறதோ அன்றைக்கு தான் அதுக்கு மன்னிப்பு கேட்கணும். அப்ப இஸ்லாம் சொல்லுகிறது, நோன்பு வைத்த நிலையில ஒருவர் உண்டு விட்டார் மறதியாக ஒருவர் குடித்து விட்டார் என்றால் அது பாவம் கிடையாது, அதுக்கு பாவ மன்னிப்பு வேண்டியதில்லை, அப்படியே நோன்பை தொடரலாம். ஏனென்றால் அல்லாஹ் தான் அவரை உண்ண வைத்திருக்கிறான், அல்லாஹ் தான் அவரை குடிக்க வைத்திருக்கிறான். அப்படி நடக்கும். சிலருடைய வாழ்க்கையில அல்லாஹ் அல்லாஹ் அருளாக கொடுத்துட்டான். நோன்புன்னு தெரியும், சகர்ல எந்த சாப்பிட்டு இருப்பாரு, மத்தியானம் மறதியில் எது ஃபுல்லா சாப்பிட்டாச்சு, எல்லாம் வயிறுக்கு முட்டை சாப்பிட்டு முடிச்சாச்சு. அல்லாஹ் அப்பதான் நோன்பு நினைவுபடுத்தப்படுது. நீங்க இது அல்லாஹ் கொடுத்த அருள். இந்த மாதிரிலாம் பாக்கியம் வந்துடுனா ரொம்ப மெமரி உள்ளவங்களுக்கு கிடைக்காது. உண்மைதானே, தெளிவா ஸ்டெடியா நிக்கிறோம். நீங்க நமக்கு இப்படி ஒரு நோம்பு நமக்கு கிடைக்க மாட்டேங்குது. சகரையும் சாப்பிட்டு மத்தியானம் சாப்பாடையும் சாப்பிட்டு ஒரு நோம்பு வைக்க முடியலையேன்னு நினைக்கிற நிலைமையில உண்டு. சில பேருக்குலாம் அதுக்கு பாக்கியம் நிறைய பேருக்கு நடக்கும். மறதியில் மாத்திரெல்லாம் போட்டுருவாங்க. அதெல்லாம் ஒரு சில இறைவன் கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள்ல உள்ள ஒரு காரியங்கள். இப்ப இஸ்லாமிய மார்க்க மறதியை ஒரு பெரிய கெட்ட நிகழ்வா பார்க்கல. கூடும், சரிதான், தப்பு கிடையாது. மறதியில வழிபாட்டு சில காரியத்தை பண்ணிட்டீங்களா, அதெல்லாம் ஒரு குற்றமாக தவறாக இஸ்லாம் பார்க்கல. சரி, ஏன் மறதியை இவ்வளவு பெரிய ஒரு உயர்வான இடத்துல இஸ்லாம் வைத்து பேசுகிறது என்றால், இந்த மறதியை மட்டும் அல்லாஹ் தரலன்னு வைங்க. ஒரு பேச்சுக்கு பிறந்த நாளில் இருந்து அல்லது ஓரளவுக்கு விவரம் தெரிந்த நாளில் இருந்து இன்று வரை எனக்கு எந்த நிகழ்வும் எந்த நாளும் அது நடந்த நிகழ்வு மறக்கல அப்படின்னா, விரோதி சாகர வரை விரோதியாத்தான் தெரியும், நமக்கு நண்பனாக தெரிய மாட்டான். சரி, விரோதி தான் தெரியுமா, உலகத்தில் எல்லாருமே நமக்கு விரோதத்தனம் தான் செய்வாங்க. தந்தையில் ஆரம்பிச்சு தாயில் ஆரம்பிச்சு மனைவி கணவன் பிள்ளைங்க சுத்தி இருக்கிறவங்க எல்லாரும் ஒரு நாள் துரோகம் பண்ணிடுவாங்க, ஏதாவது ஒரு இடத்துல தப்பு பண்ணிடுவாங்க. நமக்கு வாப்பா கொடுத்த 10 விஷயங்கள் நன்மை தெரியாது, அன்னைக்கு ஒரு நாள் போட்டு 10 பெரம்படி கொடுத்தாரு தெரியுமா, கடைசி வரைக்கும் உறுத்திக்கிட்டே இருக்கும். அம்மா கொடுத்த எத்தனையோ அன்பை வெளிப்படுத்தக்கூடிய காரியங்கள் தெரியாது. அன்னைக்கு என்ன வார்த்தை சொல்லிச்சு தெரியுமா, எங்க அம்மா, ஒரே வீட்டுல சும்மா கிடக்குறிய, பிச்சை எடுக்க வேண்டியதானே இருந்துச்சு, அந்த ஒரு வார்த்தை அப்படியே உரசும். இதெல்லாம் காலப்போக்கில் மறக்கணும். மனைவி கிட்ட ஏதாவது ஒரு நேரத்தில் ஒரு திட்டு வாங்கிடுவார், காலையில வாங்குவார், மத்தியானம் வாங்குவார், நைட்டு வாங்குவார், மறந்துடுது. அதனால தான் இயல்பு வாழ்க்கைக்கு போகுது. நீ எல்லாம் மனுஷனான்னு கேட்பாங்க, சிரிச்சுக்கிட்டே போயிருவார், நாளைக்கு அடுத்த நிமிஷமே மறந்துடுவார். இவர் மனைவியை பார்த்து கணவன் திட்டுவார், எத்தனையோ வார்த்தைகள், எத்தனையோ ஒரு சில விரோதத்தனத்தை எல்லாம் வெளிப்படுத்துவார். அந்த வெளிப்படுத்திய காரியங்களை எல்லாம் அல்லாஹ் சில பொழுதுகள் மறக்க வைப்பதனால தான் திருமண வாழ்க்கை ஓரளவுக்கு அண்டர்ஸ்டாண்டிங்ல போகுது. இந்த மறக்க வைக்கலன்னு வைங்க, நிலைமை என்ன, எல்லா திருமண வாழ்க்கையும் விவாகரத்தில் மட்டும்தான் முடியும். மௌத்துக்குள்ள விவாகரத்தை பண்ணிடுவாங்க, விவாகரத்தை பண்ணி பேச்சலரா தான் மரணிக்கிற நிலைமை தான் வரும். அல்லாஹ் கொடுத்த மறதி இருக்குல்ல, இதுதான் நம்மளை நிம்மதியா முதல்ல தூங்க வைக்குது. இந்த தூக்கம் வராத நபர்களை எல்லாம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க.
தூக்கம் வராதுங்க, அதுக்கு மாத்திரை வாங்கி போடுவாங்க. சில பேர்லாம் காலையில் எந்திரிச்சதுலேருந்து நைட்டு தூங்குற வரைக்கும், நைட்டு தூங்குறதுலேருந்து மறுநாள் காலையில் எந்திரிக்கிற வரைக்கும் எல்லா நேரமே தூக்க கலக்கத்திலே இருப்பாங்க. தூங்குறதுக்கு நேரம் கிடைக்காதா? பிக்னிக்கு போனாலும் படுத்து தூங்குவார். சில ஆட்கள் குடும்ப தலைவர்கள் நீங்க பார்க்கலாம், மனைவி பிள்ளைங்களோட போயிருப்பார். பக்கத்தில் ஒரு நியூஸ் பேப்பர் கிடைச்சா போதும், அந்த ஸ்டூலில் விரிச்சு அவர் பாட்டு படுத்து தூங்கி ஆகும். நீ பாட்டு இன்னும் பண்ணிட்டு போ, டைம் வந்து 6 மணிக்கு தான் பஸ்ஸு, அது வரைக்கும் இன்னும் பண்ணுங்க, நான் படுத்து தூங்கிடுறேன். இந்த தூக்கம் ஒரு சில பேருக்கெல்லாம் அல்ல இயல்பாக கொடுத்துருவோம். கணவன் மனைவியில் நீங்க பார்க்கலாம், கணவன் நல்லா தூங்குவார், இது 2 மணி வரைக்கும் முழிச்சுக்கிட்டு இருக்கும். இந்த மனுஷன் மட்டும் இப்படி தூங்குறான்னு தெரியலையே, நமக்கு மட்டும் தூக்கம் வரவே மாட்டேங்குது. அப்படி பல தம்பதியர்கள். அப்ப இந்த தூக்கம் வராததுக்கு என்ன காரணம் தெரியுமா? ஒரு விஷயத்தை போட்டு அப்படி அரைச்சிக்கிட்டே இருக்கிறது, ஞாபகம் வச்சுக்கிட்டே. நமக்கு ஞாபகம் வைக்க கூடாது, தூக்கி போட்டு போயிடணும். அதை மறப்பதற்கு முயற்சி செய்யணும். இப்ப இறைவன் கொடுத்த இந்த மறதி என்ற இந்த அருள் இருக்கிறது, இதுதான் நம்முடைய ஆரோக்கியத்திற்கான அஸ்திவாரம். இதுதான் நம்முடைய வாழ்க்கையில் எத்தனையோ பல காரியத்தை நடத்தி வைப்பதற்குரிய காரியம். பலரோடு சகோதரத்துவத்தோடு இன்ன வரைக்கும் சிரித்த முகத்தோடு பழகுவதற்கு இந்த மறதி ஒரு காரணம். எதுக்கு சண்டை போட்டன்னு கூட தெரியாது. 20 வருஷத்துக்கு முன்னாடி பெரிய பகையெல்லாம் பண்ணியிருப்பாங்க, 30 வருஷத்துக்கு முன்னாடி காலப்போக்கில் மறந்துடுவாங்க, இயல்பான வாழ்க்கைக்குள்ள வந்துருவாங்க. மனைவி கணவனை திட்டியதெல்லாம் ஞாபகம் இருக்காது, கணவன் மனைவியை திட்டியது ஞாபகம் இருக்காது. இப்ப சிச்சுவேஷன்ல என்ன, அன்போடு இருக்கிறோம், அந்த அன்பு இருந்தா போதும், இந்த மனநிலைக்கு வந்துருவாங்க. இந்த மறதி தான் சமூகத்தில் நம்மை ஓரளவிற்கு நிம்மதியான தூக்கத்தையும் நிம்மதியான மனோபாவத்தையும் கொடுப்பதற்கு ஒரு வாய்ப்பாக அமைகிறது என்பதை நாம் புரிந்து கொள்ளணும். அல்லாஹ் கொடுத்த ஒரு மகத்தான அருள் தான் இந்த மறதி. இப்ப இதுவே கூடிருச்சுவீங்க, ஒரு சில அருள் இருக்கு, அது கூடிருச்சுன்னா அது நமக்கு சோதனையாகும் ஆகும். இப்ப பிள்ளையே இல்லைங்கிறது வந்து கஷ்டம் தானே, பிள்ளை இருக்குங்கிறது அது ஒரு அருள். ஒருத்தருக்கு 25 பிள்ளைய அல்லாஹ் கொடுக்கறான், சோதனையா இல்லையா? தாங்க முடியாது. அது எண்ணத்தை போட்டு வளர்க்க முடியும். ஒரே பிரசவத்தில் 13 பிள்ளை, அல்லாஹ் அருளை தான் கொடுத்துருக்கிறான், ஆனா அது சுமையா மாறிடும். ஒரு அருள் அது கிடைக்கும் போது என்னவா மாறிடும், சுமையா மாறிடும். 13 பிள்ளைக்கு எண்ணத்தை போட்டு பால் கொடுக்க, டயப்பர் வாங்குறதுக்கு இவன் தனியா இன்னொரு நைட் ஜாபுக்கு போகணும், டயப்பர் வாங்க மட்டும். கஷ்டத்துல பெரிய கஷ்டமா மாறிடும். அதை ஸ்கூல்ல சேர்க்கணும் நினைக்கும் போதே மொழியெல்லாம் பிதிங்கிடும். இப்ப சாதாரண விஷயம் கிடையாது. ஒரு அருளை அல்லாஹ் அதிகப்படுத்தி விட்டால் அது சோதனையா மாறிடும். மழை வேணும், அதிகமா கொடுத்துட்டான்னு நீங்க முங்கிடுவோம். எந்த அருளையும் அல்லாஹ் அதிகமா தந்துடக்கூடாது, அதை குறைத்து விடவும் கூடாது. அதுக்குன்னு ஒரு அளவு இருக்கு. அந்த அளவோடு அல்லாஹ் தருகிறான்னு வைங்க, அந்த அருளை சுவைப்பதற்கான, அந்த அருளை நிம்மதியாக ரசிப்பதற்கான ஒரு வாய்ப்பை அல்லாஹ் தருகிறான். அப்படிப்பட்ட ஒரு மகத்தான காரியம் இந்த மறதி. இப்பெல்லாம் ஒரு சில நேரத்தில் கஷ்டங்களை நம்ம சந்திக்கிறோம், ஒரு சில அவமானங்களை சந்திக்கிறோம். அந்த அவமானங்களை சந்திச்சு ஒரு 4 நாள் அதை மறந்துட்டோம் அப்படின்னா இதுக்கு தனியாக நம்ம சுஜூத் செய்யணும். நியாயம் அப்படித்தானே? இதுக்கு தனியா தொழுதிருக்கணும், இதற்கு தனியா நோன்பு வைத்திருக்கணும், இதற்கு தனியா திக்ர் செய்திருக்கணும். இந்த அருள் கொடைகளை என்றைக்காவது நம்ம சிந்திச்சு பார்த்திருக்கிறோமா? சிந்திச்சது கிடையாது. சரி, இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இது மட்டும்தான் அருளா அப்படின்னா இன்னொரு சோதனையை அல்ல அருளாக வைத்திருக்கிறான். இந்த வலி ஏற்படுமா, பெயின், தலையிலையோ கை காலில் உடம்புல வயிற்று வலி அப்படின்னா 1008 வலி. ஒவ்வொரு உடல் உறுப்புல வித்தியாசமான வலி எல்லாம் கொடுப்பான். உடல் உறுப்பையும் தாண்டி தோலுக்குன்னு ஒரு வலி கொடுப்போம். ஒரு சொறி சரங்கு கொடுத்துட்டா நீங்க அது தாங்க முடியாத ஒரு வலியா இருக்கும். ஒரு புண்ணு கொடுத்துட்டா தாங்க முடியாது. தலையில ஒரு பேன் வர்றது மூலமாக ஒரு வலி ஏற்படும். இப்படி உடம்புல வித்தியாசமான வலிகள் உண்டாகும். பல்லு வலி, மோசமான வலியில பட்டியல் எடுத்தா பல்லு வலி ஒண்ணு தாங்க முடியாது. திடீர்னு சூடு அதிகமாயிட்டா காது குத்த ஆரம்பிக்கும், உள்ளுக்குள்ள தாங்க முடியாது. தொண்டையில எச்சு முழுங்கும் போது ஒரு சில பேருக்கு வலி வரும். அந்த சளி கூடி விட்டால் இந்த எச்சு முழுங்கும் போது வலி, நெஞ்சு வலி, வயிற்று வலி அப்படின்னு 1008 உடல் வலிகளை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அமைத்திருக்கிறான். கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன், வலியே இல்லைன்னு எவ்வளவு அழகா இருக்கும். நமக்கு அப்படித்தானே தோணும். ஒரு சின்ன வலி நம்முடைய மொத்த சந்தோஷத்தை கெடுத்துரும். பெருநாள் அன்னைக்கு ஒரு நாள் சந்தோஷம், அது உண்மையில ஒரு நாள் கூட கிடையாது. காலையில் என்ன ஃபஜருக்கு எந்திக்கிறோமா, ஃபஜரை முடிச்சுட்டு குளிச்சு ட்ரெஸ்ஸை போடுறோம், பெருநாள் தொழுதுட்டு வரோம், கறி சோறு ஆக்கி சாப்பிட்றோம், சாப்பிட்டு முடிச்சுட்டு கொஞ்சம் தூங்கிட்டு பார்த்தா அசர் தொழுக வந்துடும். முடிஞ்சிருச்சா, லொஹரை தொழுதுட்டு படுப்போம், அசரோட எல்லாரும் பெருநாள் முடிச்சுட்டு நான் டிக்கெட்டை போட்டு நான் கிளம்பிட்டு அங்கே போகிறேன் இங்கே போகிறேன்னு எல்லாரும் போயிடுவாங்க. மகரிப்பில் அது பெருநாள் மாதிரியே இருக்காது. உண்மையிலே பெருநாளுடைய சந்தோஷமே அந்த காலையில் பெருநாள் தொழுகைக்கு ட்ரெஸ் போடுறதுல ஆரம்பிச்சு லோகர் வரைக்கும் தான் அது பெருநாள் மாதிரி இருக்கும். அப்படிதானே? அந்த ஒரு 6 மணி நேரம் 8 மணி நேரம் சந்தோஷத்துக்கு 2 மாசத்துக்கு முன்னாடி திட்டம் போடுவாங்க. ஊருக்கு போகணும், வெளிநாட்டில் இருக்கிறவர் திட்டம் போடுவார். 6 மணி நேரம் சந்தோஷம் அது. வெளிநாட்டில் இருக்கிறவர் ஊருக்கு போகணும்னு திட்டம் போடுவார். பெருநாளுக்கு ட்ரெஸ் கலெக்ஷன், அது பெண்களாக இருக்கலாம் ஆண்களாக இருக்கலாம், அதுக்கு ஒரு 5000 10,000 செலவழிக்கணும் அப்படிங்கிற ஒரு மனநிலை. எங்கெல்லாம் சுத்தணும் என்னெல்லாமோ பிளான போடுவாங்க. காலையில் எந்திக்கும் போது ஒரு பல்லு வலியோடு எந்திரிச்சிட்டோம், நீங்க கதை முடிஞ்சிருச்சு. அந்த பெருநாள் என்னவாயிடுச்சு, சொதப்பல், பல்லு வலிக்குது. எல்லாம் சந்தோஷமா கறி சாப்பிடுவோம், அங்கே போவோம் இங்கே போவோம் சலாம் சொல்லுவோம். நமக்கு அவனை பார்க்கும் போதெல்லாம் எரியும். எதுக்கு எரியுது? எனக்கு வலிக்குதுங்கிற பிரச்சனை இல்லை, நீ எல்லாம் சந்தோஷமா இருக்கிறிய, அதங்க பிரச்சனை.
ஆனால் எல்லாரும் சந்தோஷமா இருக்கிறா, நம்மளால இருக்க முடியல. அந்த பல்லு வலி அவனை போட்டு அவ்வளோ பாடுபடுத்தும். ஒரு சின்ன வழி தான் நம்முடைய மொத்த சந்தோஷம். 1 மாசம் 2 மாசத்துக்கு முன்னாடி போட்ட திட்டமெல்லாம் அதில் அடிபட்டு நாசம் போயிடும். நண்பர்களோட பிக்னிக் போவார். அங்கே போனதுக்கு அப்புறம் ஆணோ பெண்ணோ அல்லது குடும்ப உறுப்பினர்களோடு நம்ம ஏதாவது ஒரு டூருக்கு போறோம்னு பிளானை போட்டு போயிருப்போம். போன உடனே அங்கே லூஸ் மோஷன் வருது. நீங்க பஸ்ஸில் எல்லாரும் போகும்போது அங்கே சுற்றி சுற்றி பார்த்துட்டு வராங்க. அங்கே பாரு இயற்கை காட்சி, அதை பாரு இதை பாரு, மூணாறுல இதை பாரு, யூரின் அடக்கிட்டு இருந்தாரு. நீங்க கதை முடிஞ்சிருச்சு. நிலைமை என்ன? எப்போ பஸ்ஸை நிறுத்துவீங்க, எப்போ இறங்க முடியும்? இதுதான் அவருடைய சூழ்நிலை. ஏதாவது ஒரு அசௌகரியத்தை எல்லாம் கொடுத்துட்டான் அப்படின்னா அந்த அசௌகரியத்தின் வாயிலாக இவருடைய மொத்த சந்தோஷமும் கொலாப்ஸ் ஆயிரும், நாசமா போயிடும். இதை எல்லாரும் சோதனையாக பார்க்கும் பொழுது அல்ல இதை அருளா வச்சிருக்கிறான். இதை எப்படி வச்சிருக்கிறான்? உடம்புல வரக்கூடிய ஒரு வலி, அது உள்புறமோ வெளிப்புறமோ உச்சந்தலையிலையோ உள்ளங்காலிலேயோ அல்லாஹ் தரக்கூடிய ஒரு வலி இருக்குது இல்ல, இது நீங்கள் நினைத்து பார்க்க முடியாத ஒரு பேரருள் அந்த வழியில் இருக்கு. இவர் பெயின் கில்லருக்கு எதிர்பார்த்துக்கிட்டு இருப்பார். பெயின் கில்லர் கிடைக்காதா, அதை போட்டுட்டு இந்த வலியை அமர்த்திட முடியாதான்னு. இந்த வலி முதல்ல ஏன் வருது தெரியுமா? இந்த வலியினுடைய அடிப்படை காரணத்தை தெரிந்து கொள்ளுங்கள். உள்ள ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குங்கிறத நமக்கு சிம்பாலிக்கா காட்டும். அது நமக்கு நல்ல உணர்வா தந்துச்சு, நீங்க அதையே என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிருவோம். அதை கெட்ட உணர்வாக தரும்போது தான் அந்த பிரச்சனைக்கான நிவர்த்தியை தேடி ஓடிக்கொண்டிருக்கிறான். இதுதான் காரணம். இப்போ உதாரணத்துக்கு வந்து என்னன்னா, நமக்கு இருமல் ஏற்படுது, சளி இருக்கு, அதனால இருமல் வருது. நைட்டு முழுக்க கடுமையான வறட்டு இருமல், தொண்டை வலிக்கும், காலையில் இருந்துச்சா கடுமையான வேதனையா இருக்கும். இந்த இருமல் மட்டும் வரல, நீங்க சளி நம்ம கண்டுக்கவே மாட்டோம். அடுத்து தொடர்ச்சி ஐஸ்கிரீம் போகும், கூலிங்கான ஐட்டம் போகும். அந்த சளியை மேற்கொண்டு அதிகப்படுத்த என்னெல்லாம் செய்ய முடியுமோ எல்லாத்தையும் செய்வோம். இருமல் 2 நாள் ஒருத்தன் தூக்கத்தை கெடுத்துட்டா 3ஆவது நாள் அழகா ஹாஸ்பிட்டலில் போய் நிற்பான். மாத்திரையை கொடுங்க, மருந்தை தந்துருங்க. இந்த இருமல் தான் அவனுடைய வாழ்க்கையை அடுத்த கட்ட ஒரு ஆரோக்கியத்தை நோக்கி செல்ல வைக்கிறதுக்கான ஒரு வழி தானே. அப்ப எல்லா வழியும் எதுக்கு கொடுக்குறான்? இந்த வழியை கொடுத்தாதான் நீ அடுத்த அந்த நோய்க்கான மருத்துவத்தை பார்ப்ப. வழியே நான் கொடுக்கல, நீங்க உங்களுக்கு எந்த நோய் வந்தாலும் சரி நீங்க கண்டுக்கவே மாட்டேங்கிறீங்க. மரணம் வர வரைக்கும் நீங்க அப்படித்தான் இருப்பீங்க. முன்னாடி வந்து அமெரிக்காவில் வாழ்ந்த ஒரு மனிதர், அவர் மட்டும் இல்ல அவருடைய குடும்பத்தார், அவர் உடம்புல ஒரு முறை ஒரு வெட்டுக்காயம் ஏற்பட்டு ரத்தம் வருது, ஹாஸ்பிட்டலுக்கு போறாரு. வெளிப்படையான காயம்ல ஹாஸ்பிட்டலுக்கு போறாரு. அப்படி போகும்போது அந்த வெட்டுக்காயத்தோடு பார்க்கும்போது தான் அவருடைய கை உடைஞ்சிருக்குங்கிறது தெரியுது. அவருக்கு வலி தெரியல, இந்த வெட்டுக்காயத்து கூட வலி வந்ததுனால வரல, ரத்தம் வருதுன்னு வந்திருக்காரு. வெளிப்படையில் அவர் ரத்தம் வருது, கொஞ்ச நேரத்தில் எதுவும் பாதிப்பு வந்துடக்கூடாதேங்கிறதுக்கு போயிருக்கிறாரு. கையை உடைஞ்சிருக்குங்கிறத பார்த்துட்டு டாக்டர்கள் சொல்றாங்க, இது இப்போ உடைஞ்ச மாதிரி தெரியல, சில வருஷமாவே உடைஞ்சுதான் இருக்கு. எப்படி? சில வருஷமாவே உனக்கு கை உடைஞ்சுதான் இருக்கு. அப்ப இவருக்கு உடம்புல எந்த இடத்துல என்ன பண்ணாலும் சரி வலி தெரிய மாட்டேங்குது. அது அவர் பெரிய அருளா நினைக்கலாம், அது அருள் கிடையாது. இப்ப இதே மாதிரி அவருடைய குடும்ப உறுப்பினர்களையும் கொஞ்சம் சோதனை பண்ணி பார்க்கும்போது மொத்த குடும்பம் அப்படிதான் இருக்காங்க. எந்த வலியுமே, அது நெருப்பு காயம் கூட உங்களுக்கு வலியா தெரியல, ஒரு ஊசி வச்சு குத்துறது வலியா தெரியல, கை உடைஞ்சா கால் உடைஞ்சா உங்களுக்கு வலியா தெரியல. வலியா தெரிஞ்சு இருந்துச்சுன்னு வைங்க, கையெல்லாம் உண்மையில உடைகிற நேரத்தில் வலியா தெரிஞ்சதுன்னா ஒரு நொடி பொழுது வாழ முடியாது. உடனே போகணும், கட்டு போடணும், அது சரியான சூழ்நிலை கொண்டு வரணும், கையை கொஞ்சம் அசைக்க முடியாது, ஒரு சட்டை போட முடியாது, அவ்வளோ பெரிய வேதனை. இந்த வலியை அல்லாஹ் தரவில்லை என்றால் உடல் ஆரோக்கியத்தின் மீது அக்கறையற்றவர்களாகத்தான் மனிதர்கள் இருப்பார்கள். அதனால தான் அல்லாஹ் வலியை கொடுக்குறான். வலியை கொடுக்க காரணம் என்ன? உனக்கு உடல் ஆரோக்கியத்தின் மீது ஒரு அக்கறை வேணுங்கிறதுக்காகத்தான், மருத்துவத்தை தேடி மனிதன் செல்லணுங்கிறதுக்காகத்தான், அந்த பொருளுடைய அத்தியாவசியத்தினுடைய உணர்வை புரிந்து கொள்வதற்காகத்தான் இறைவன் வலி என்பதை சேர்த்து அல்லாஹ் தரான். புரியறதுக்கு இன்னொரு உதாரணம் பாருங்களேன். இந்த பைக்கு காருன்னு ஓட்டுவாங்க, நம்ம எல்லாரும் வெஹிக்கிள் வச்சிருக்கிறோமா, அல்லது வீட்டில் வந்து ஃப்ரிட்ஜோ வாஷிங் மிஷினோ ஏதோ ஒரு பொருள், அந்த பொருளில் இருந்து ஏதாவது ஒரு டேமேஜுக்கான ஒரு சிம்டம்ஸ் தெரியுது, நீங்க டக்குன்னு போய் ரிப்பேரை சரி பண்றதுக்கான காரியத்தை ஈடுபடுவோம். சிம்டம்ஸே தெரியல, நீங்க சீஸ் ஆகிற வரைக்கும் வண்டி ஓடிக்கிட்டு தான் இருப்பாங்க. ரிப்பேர் தெரியல, பெண்ணாவும் ஏதாவது கொஞ்சம் முக்கணும் முணங்கணும் ஏதாவது ஆகணும்ல, அப்படி ஆனா உடனே போய் வண்டி விட்டுறலாம், ஒண்ணுமே தெரிய மாட்டேங்குது. அவர் பாட்டுக்கு போறாரு, எந்த ஆயில ஓடுதுன்னே தெரியல, பெட்ரோல்ல ஓடுதா மண்ணெண்ணெயில ஓடுதா பாம் ஆயில ஓடுதான்னு கூட தெரியல, ஓட்டுறாரு, வண்டியை ஓட்டிக்கிட்டே இருக்கிறாரு. ஒரு நாள் நிக்க முடியாது மையம், வண்டி என்ன ஆயிரும், கதை முடிஞ்சிடும். அப்பப்போ ஒரு சில பிரச்சனைகள், ஒரு சில சங்கடங்கள் அதை கொடுக்கும் போது தான் இதுக்கு என்ன பிரச்சனைன்னு பார்க்க போவோம். வண்டி நின்றணும், நின்றுட்டாதான் தெரியும் என்னடா நின்றுச்சே, இப்ப காட்டினாதான் போக முடியும். அதைத்தான் நல்லா உடல் உறுப்புக்கும் ஆக்கியிருக்கிறான். ஒவ்வொரு உடல் உறுப்பையும் அல்ல ஒரு ஆரோக்கியமான சூழ்நிலையில் வைத்திருக்கிறான். இந்த ஆரோக்கியம் குறையும் போதெல்லாம் ஒரு வலி வரும். இப்ப வலி வருது, எனக்கு கை கால்லாம் கடுமையா வலிக்குது, தலை வலிக்கும் போதெல்லாம் சொல்லுவாங்க, உயிரே போயிடும். ஆயிஷா நாய்க்கு சொன்னாங்க, ஆயிஷா நாய்க்கு ஒரு முறை தலை வலிக்குதுங்கிறாங்க. தலைவலிக்கிறது என்று சொல்லும் போது, வாராசா கடுமையான தலைவலியா இருக்குது, இது எனக்கு உடலில் உயிரை பிரித்து விடுமோ,
அப்படின்னு நினைக்கிற அளவிற்கு வலி. அது உண்மையிலே மனித பண்பே அப்படித்தான். எந்த நோய் பெரிய நோய்னு யார்ட்டே ஒருத்தர் கேட்டு பாருங்க, எனக்கு வந்த நோய் தான் பெரிய நோயும் பாரு. இப்போ அவருக்கு உதாரணத்துக்கு வந்துன்னா அவருக்கு கிட்னி ஃபெயில் ஆகலை அப்படி வச்சுக்கோங்களேன், நல்லபடியாக ஆரோக்கியமாக இருக்குது. இப்போ கிட்னி ஃபெயில் ஆகிறதுலாம் ஒரு விஷயமா? தலைவலி வந்து பார்த்துருக்கு, அவருக்கு தலைவலி வந்திருக்கு, தான் விஷயம். என்ன விஷயம்? அவருக்கு ஏதோ தலைவலி இருக்குது, கடுமையாக அடிக்கடி தலைவலிக்க முழுக்க. தலைவலி எவ்வளோ பெரிய வேதனை தெரியுமா? இன்னொருத்தர் போய் கேள்வி பாருங்க, தலைவலி பல்லு வலி தெரியுமா பாரு, ஏன்னா அவருக்கு பல்லு வலி வந்திருக்கு. இப்போ அந்த வலியை உணரும் போதுதான் அதனுடைய சூசகத்தை உணர்ந்து நாம் அந்த ஆரோக்கியத்திற்கான இடத்துக்கு செல்வோம். இறைவன் தந்த மகத்தான அருளில் வலி ஒரு அருள். அல்ல தரலன்னு வைங்க, பெரிய பிரச்சனை. இப்போ நான் எனக்கு தெரிந்த ஒரு நபர் ஒரு முறை குற்றால அருவிக்கு போறாரு. குளிக்கும் போது ஒரு பாறையில இருந்து கீழே விழுந்து பாறை இடுக்கல கால் மாட்டிக்குது. சின்னதா வலி, அவர் கேர் பண்ணல. நம்ம எல்லாருமே அப்படித்தானே, சின்னதா ஒரு பிரச்சனை வந்தோம் அதை ஏன் கேர் பண்ணணும் அப்படின்னு விட்டுறது. அவர் விட்டுட்டாரு. காலப்போக்கில் அந்த மூட்டுக்குள்ள வந்துட்டா கடுமையான குடைச்சல். அவருக்கு வயசு எப்படி ஒரு 25 to 30 தான் இருக்கும் அந்த டைம், அந்த வயசு. காலுக்குள்ள ஒரு குடைச்சல். அப்போ அதை கேர்லெஸ்ஸாக விடுறாரு. ஏதாவது நம்ம அதிகமாக நடந்திருப்போம், ஓடி இருப்போம், வெயிட்டு தூக்கி இருப்போம், மூட்டு வலி வந்திருக்கும் அப்படின்னு நினைச்சு விடுறாரு. கொஞ்ச நாள் ஆகும்போது அவரால் எந்திரிச்சு நடக்க முடியலங்கிற நிலைமை. ஹாஸ்பிட்டலில் போய் பார்க்குறாங்க, உங்களுக்கு ரொம்ப நாளைக்கு முன்னாடி காலில் அடிபட்டுச்சு. ஆமாம் அடிபட்டுச்சு. அது வந்து ஒரு விதமான ஃப்ராக்சர் உள்ள ஏற்படுத்தி உள்ளுக்குள்ள காலை அழுக வச்சிருச்சு. இப்போ நிலைமை என்ன? காலை வெட்டி எடுக்கணும். தொட வரைக்கும் வெட்டி எடுத்தாச்சு. அதை பெரிய வழியா அல்ல அப்ப கொடுத்துருந்தானே நீங்களேன், குற்றாலத்திலிருந்து இறங்குறது ஹாஸ்பிட்டல் தான் இறங்கியிருப்பார். அப்பவே பிரச்சனைக்கான தீர்வு கிடைச்சிருக்குமா இல்லையா? இப்ப இறைவன் வழியை உங்களுக்கு தரவில்லை என்றால், உடல்ல ஒரு வேதனையை தரல அப்படின்னா அதனுடைய கஷ்ட தாபத்தை சூழ்நிலையை நாம் புரிந்து கொள்ள மாட்டோம். அல்லாவுக்கு அதன் வாயிலாக நாம் நன்றி செலுத்தக்கூடிய இடத்துல இருக்கும். இது ஒரு பக்கம் மறதி ஒரு அருள், வழி ஒரு அருள் என்பதை போன்றுதான் அல்லாஹ் அமைத்திருக்கக்கூடிய இன்னொரு மகத்தான ஒரு அருள் இந்த ஹிதாயத், நேர்வழி என்ற ஒரு அருள். நம்ம மறதி நம்ம பெருசா கேர்லெஸ்ஸா விட்டுட்டோம். அந்த அருளுக்கு நன்றி செலுத்தாமல் அதை அருள் என்றே உணராமல் விட்டுருக்கிறோம். அல்லது மறதியை போன்று வழியையும் விட்டுருக்கிறோம். சரி, இது மட்டும் தானா? ஹிதாயத்தை நம்ம என்னைக்காவது அருளாக நினைச்சு பார்த்துருப்போமா? நாம இப்போ நேர்வழியில் இருக்கிறோம். குரானை ஹதீஸை மட்டும்தான் கடைபிடிக்க வேண்டும். படைத்த ஒருவன் இருக்கிறான், அந்த இறைவன்ட்ட ஒரு நாள் கண்டிப்பா போய் நிக்க தான் போறோம். அது இன்னைக்கோ நாளைக்கோ நாளை கழிச்சு என்னைக்கோ ஒரு நாள் போய் நிக்க போறோம். அவன் நமக்கு விசாரிக்க போறான். அவன் கொடுக்கிற தீர்ப்பு தான் நம்முடைய கடைசி கதி. அது சொர்க்கமாகவும் இருக்கலாம், நரகமாக இருக்கலாம். இந்த நம்பிக்கை இருக்குல்ல, இதுக்கு பேர் தான் இஸ்லாமிய ஹிதாயத் என்று சொல்லப்படுகிறது. இந்த ஹிதாயத்தை நம்ம எல்லாருமே இருக்கிறோம். யாருனாலும் அடிச்சு கட்டாலும் நம்ம மறுமையை உண்டு தான் சொல்லுவோம். அல்லாஹ் ஒருத்தன் தான். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் இறுதி தூதர். மறுமை உண்டு, சொர்க்கம் உண்டு, நரகம் உண்டு, விதி உண்டு, வானவர்கள் உண்டு, எல்லாமே உண்டு. நம்ம நம்பக்கூடிய இடத்துல இருக்கிறோம். இதை என்றைக்காவது அருள் என்று நம்ம நினைச்சிருக்கிறோமா? கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. ஒரு பேச்சுக்கு மறுமைன்னு ஒண்ணு இல்லை. ஒரு பேச்சுக்கு அல்லாஹ் வந்து மனிதர்களுடைய மரணத்திற்கு பிறகு மீண்டும் உலகத்தை படைக்கவில்லை, மீண்டும் மனிதர்களை உருவாக்கவில்லை, சொர்க்கத்தையும் தரல, நரகத்தையும் தரல. ஒரு பேச்சுக்கு அப்படி வச்சுக்கோங்களேன். அப்படி வைத்துக் கொண்டாலும் சரி, இஸ்லாத்தை போன்ற மிக மிஞ்சிய ஒரு அருள் கிடையாது. இப்ப மரணத்துக்கு அப்புறம் வாழ்க்கையில் நம்ம இந்துவா வாழ்ந்துட்டு செத்தா என்ன அப்படின்னா கூட அது வாழ்க்கை சாதாரண வாழ்க்கை கிடையாது. இஸ்லாமியனாக வாழ்ந்து மரணிப்பதுன்னு இருக்குல்ல, இது இறைவன் தந்த மிகப்பெரிய நியாமத்துகள்ல ஒரு நியாமத். அல்லாஹ் தன் திருக்குரானிலே சொல்கிறான், அல் யௌம அக்மல்து லக்கும் தீனக்கும், இன்றைய தினத்தில் உங்கள் மார்க்கத்தை நான் பரிபூரணப்படுத்தி விட்டேன். வஅத்மம்து அலைக்கும் நிஅமதி, எனது அருளை உங்கள் மீது பரிபூரணமாக ஆக்கிவிட்டேன். வரதீது லக்குமுல் இஸ்லாம தீனா, இஸ்லாத்தை உங்களுக்குரிய மார்க்க நெறியாக நான் பொருந்திக் கொண்டேன் அப்படின்னு அல்லாஹ் 3 வசனத்துல சொல்றான். 3 வார்த்தையில, அது ஒரே வசனம் 3 வார்த்தை. சூரா மாயிதாவினுடைய 3வது வசனத்தில் பேசுகிறான், இஸ்லாத்தை உங்களுக்கு பூரணப்படுத்தி விட்டேன், அருளை பரிபூரணப்படுத்தி விட்டேன், இஸ்லாத்தை மார்க்கமாக ஏற்றுக்கொண்டேன். இஸ்லாத்தை சொல்லும் போது அது அருளுங்கிறான். இஸ்லாத்தை சொல்லும் போது அல்லாஹ் எப்படி பேசுறான்? அது ஒரு அருள் என்று அல்லாஹ் சொல்றான். ஏன் இஸ்லாம் அருள்? மறுமைக்காகத்தான் அருளா அப்படின்னா, மறுமை இல்லைனாலும் அது அருள் தான். மறுமை என்ற ஒன்று இல்லை என்றாலும் ஒரு பேச்சுக்கு, அது முஸ்லிம்களுடைய ரத்தத்தில் ஊர்ன நம்பிக்கை மறுமைங்கிறது, அதை யாரும் நம்ம மறுக்க போறது கிடையாது. ஒரு பேச்சுக்கு மறுமை என்ற ஒன்று இல்லை என்றாலும் இஸ்லாத்தை விட மிக மிஞ்சிய ஒரு அருள் கிடையாது. எதனால அருள் கிடையாது? இப்போ உதாரணத்துக்கு பாருங்களேன், ஒரு மனிதனுக்கு ஏதோ ஒரு நஷ்டம் ஏற்படுது. ஒரு வியாபாரத்திலோ, குழந்தையினுடைய மரணத்திலோ, வீடுகளில் யாருக்காவது நோய் வந்தோ அல்லது அவருக்கு நோய் வந்தோ ஏதாவது ஒரு கஷ்டம் வருது. அந்த கஷ்டம் வரும்போதெல்லாம் இஸ்லாமியனுடைய சிந்தனை ஒரு மாதிரி இருக்கும், இஸ்லாம் அல்லாதவர்களுடைய சிந்தனை வேறு மாதிரி இருக்கும். எந்த மாதிரி இருக்கும் இஸ்லாமியர்களுடைய சிந்தனை அப்படின்னா, நமக்கு ஏற்பட்ட கஷ்டங்கள் எல்லாம்
படைத்தவனால் வந்தது. முதல் விஷயம். இல்லை நான் அன்னைக்கு அப்படி பண்ணலைன்னா இப்படி நடந்திருக்காது, இந்த வேலையே கிடையாது. நீ அன்னைக்கு பண்ணலைனாலும் அல்ல அந்த சோதனை கொண்டு வந்திருப்பான். என் பிள்ளைய வந்து நான் பைக்கில் வச்சுட்டு வேகமாக கொண்டு போனேன், ஆக்சிடென்ட் ஆகிட்டு என் பிள்ளை மௌத்தாயிடுச்சு. நான் கொஞ்சம் மெதுவாக போயிருந்தா பிள்ளை தப்பிச்சிருக்குமே. நீ வீட்டுக்குள்ளே இருந்தாலும் உன் பிள்ளை மௌத்தாதான். நீ பைக்கில் போகணும்னு அவசியம் கிடையாது, நீ வீட்டில் வச்சுக்க உன் பிள்ளைய. குறித்த நேரத்தில் உன் பிள்ளையினுடைய ரூஹு போயிடும். இது இஸ்லாம் சொன்னது. நீங்கள் என்ன முயற்சி செஞ்சாலும் சரி, நடக்க வேண்டும் என்று அல்லாஹ் முடிவு செய்ததை எப்படி வேண்டுமானாலும் அல்லாஹ் நடத்தி காட்டுவான். அது அல்லாஹ்வுக்கு ஒரு பெரிய காரியம் கிடையாது. ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில் வந்து யூதர்கள் சில பலகீனமான முஸ்லீம்கள்ட்ட வந்து பேசுறாங்க. ரசூலுல்லாஹ் காலத்தில் முஸ்லீம்கள் பலமானவங்க பலகீனமானவங்கன்னு உண்டு. கொஞ்சம் ஈமான்ல கொஞ்சம் பலகீனமாக இருக்கக்கூடியவர்கள்ட்ட யூதர்கள் நயவஞ்சகர்கள் வந்து பேசுறாங்க. நீங்க போர்க்களத்துக்கு போறீங்களே, உங்க வீட்டு பிள்ளைகள்லாம் அனுப்புறீங்களே, சகோதரனை அனுப்புறீங்களே, அவன் போயிட்டு உயிரோடு வந்தானா பார்த்தீங்களா? எங்களை மாதிரி இருக்கணும். யாரு மாதிரி? இவனை மாதிரி, நயவஞ்சகன மாதிரி இருக்கணுமா? நாங்களும் முஸ்லீம் தொழுகைக்கு வந்து நிற்பான், நோம்புல வந்து நிற்பான், பெருநாளில் வந்து நிற்பான், எல்லாத்துலையும் நிற்பான். இந்த போர்க்கிழமை வீட்டில் போய் நிற்பான். நான் வரமாட்டேன்ருவான். இல்லை, இந்த வர வேலையெல்லாம் கிடையாது, எனக்கு 1008 பிரச்சனை, சூழ்நிலை அப்படின்னு எதையாவது ஒரு காரணம் சொல்லுவான். யாராவது போன முஸ்லீம்களை கண்டிப்பாக போர்க்கிழமை என்ன மரணத்தை எதிர்கொள்ளக்கூடிய ஒரு நேரம். அப்படி யாராவது போனவங்க மௌத்தாயிட்டாங்கன்னு வைங்க, இந்த மௌத்தானவங்க குடும்பத்தில் வந்து இவன் கேன்வாஷ் பண்ணுவான். எங்கள் பேச்சை கேட்டிருந்தா எங்களை மாதிரி தப்பிச்சிருக்கலாமா இல்லையா? போய் ஜிஹாதுக்கு போய் இப்படி அம்மா அநியாயமாக உன் பிள்ளை மௌத்தாயிட்டானே, அல்பாயுசில் போயிட்டானே, உன் அண்ணன் தம்பி போயிட்டானே, உன் வீட்டுக்காரன் போயிட்டானே அப்படின்னு 1008 காரியத்தை சொல்லுவார்கள். அல்லாஹ் அதுக்கு திருக்குர்ஆனில் வசனத்தை இறக்கி சொல்கிறான். வீட்டில் இருந்து நீ மௌத்தை தடுத்து பாருங்கிறான். நீ போர்க்களத்துக்கு வந்ததுனால நான் மௌத்தை தடுத்துட்டேங்கிற, நீ வீட்டுக்குள்ளே இருப்பா, மௌத்து வராமல் நீ தடுத்துக்கொள் பாருங்கிறான். அப்படி உன்னால முடியுமா? நீங்கள் எங்கே இருந்த போதிலும் சரி, அங்கே உங்களுக்கு மரணம் வரும். அல்லாஹ் சொல்லிவிட்டு ஃபி புரூஜி முஷையதா, அதாவது உறுதியான கோட்டைகளிலே நீங்கள் இருந்தாலும் சரி, மரணத்தை நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் அடைவீர்கள் என்று அல்லாஹ் பேசுகிறான். இதான் இஸ்லாம் கொடுத்த விதி நம்பிக்கை. என்ன ஏற்பட்டாலும் சரி அது அல்லாஹ்வால் ஏற்பட்டது. இப்போ யோசிச்சு பாருங்க, இந்த நம்பிக்கை கடவுள் நம்பிக்கை கொண்ட மற்ற மதத்தவர்கள்ட்ட கூட கிடையாது. அவனுக்கு ஒரு கஷ்டம் வந்துச்சுன்னா அதை நினைச்சு நினைச்சு புழுங்கி செத்தவன்லாம் நிறைய பேர் உண்டு சமூகத்தில். இப்படி ஆயிடுச்சே, இப்படி ஆயிடுச்சே, புள்ள போயிடுச்சே, மனைவி போயிட்ட, கணவன் போயிட்டார, அதை நினைத்து நினைத்து கடுமையான வேதனைப்பட்டு மரணித்தவர்கள். சமீபத்தில் கூட ஒரு செய்தித்தாளில் ஒரு செய்தி, புள்ள மௌத்தாவது, பிள்ளையினுடைய மரணத்தை நினைச்சு வருத்தப்பட்டு தந்தை தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டு மரணிக்கிறார். அவரால் தாங்க முடியல, புள்ள மௌத்தாயிட்ட, புள்ள மௌத்தாயிட்ட. இப்படி ஏராளமான சம்பவத்தை எடுக்கலாம். அப்படி ஒரு சம்பவத்தை முஸ்லீம்குள்ள நீங்க பார்க்க முடியாது. இல்ல அப்படி நடந்துச்சே, அவன் சரியான முஸ்லிமா இல்லை, அவ்வளவுதான் உண்மை. அவன் உண்மையில் விதியை நம்பக்கூடிய விதத்தில், இஸ்லாம் சொன்ன நம்பிக்கைகளை சரியாக நம்பக்கூடிய விதத்தில் அவன் இல்லை. இருந்திருந்தான் வைங்க, அட புள்ள என்னப்பா நான் முன்னாடி போக வேண்டியது, அவன் போயிட்டான், அவ்வளவுதான். நான் நாளைக்கு போகணும், கபர்ஸ்தானுக்கு போனோம், இந்த வார்த்தை தானே சொல்றோம். அஸ்ஸலாமு அலைக்கும் தார கௌமி முஃமினீன வ இன்னா இன்ஷா அல்லாஹ் பிக்கும் லாஹிகுன். இந்த கபரிலே அடக்கம் செய்யப்பட்டிருக்கிற ஈமான் கொண்டவர்களை உங்கள் மீது சலாம் உண்டாகட்டும். அல்லாஹ் நாடினால் நாளை உங்களை நாங்கள் சந்திக்க இருக்கிறோம், உங்களோட வந்து சேர இருக்கிறோம். எங்களுக்கு ஒரு இடம் இங்கே தான் இருக்கு, இந்த இடத்துக்கு தான் வரப்போறோம். இப்ப இருக்கிறது டெம்பரவரி, பெர்மனண்டா ஒரு பிளேஸுக்கு நாங்கள் வந்து உட்கார போறோம் அப்படின்னு சொல்லி பிரார்த்தனை செய்யக்கூடிய சமூகத்தவர்கள் முஸ்லிம் சமூகத்தவர்கள். மறுமைன்னு ஒன்று இல்லைன்னு வச்சுக்கிட்டாலும் சரி, இந்த பாக்கியம் வேற எங்க போனாலும் கிடைக்காது உங்களுக்கு. சரி, அது மட்டுமா? இந்த உலகத்தில் வந்து ஏதாவது குறிப்பிட்ட ஒரு சாரார் நெருக்கடிக்குள்ளாக்கப்படுறாருன்னு வைங்க, அந்த கூட்டத்தில் இருந்து கலகக்காரர்கள் தோற்றம் வருவாங்க. இதுதான் உலக வரலாறு. எங்கனாலும் சரி, ஒரு மதத்தை நசுக்குங்களேன், மதத்திலிருந்து ஒரு கலகக்காரன் உருவாகும். ஒரு மொழியை நசுக்குங்க, அந்த மொழியிலிருந்து கலகக்காரர்கள் உருவாவார்கள். ஒரு நாட்டை, ஒரு குறிப்பிட்ட சமூகத்தவர்களை யாரை நசுக்குங்க, அங்கிருந்து ஒரு கலவரக்காரன், ஒரு கலகக்காரன் ஒருவன் உருவாவான். அவன் வந்துட்டான், என்ன அர்த்தம் தெரியுமா? இந்த சாது மிரண்ட காடு கொள்ளாதும்பாங்க. ஒருத்தன் பொறுமையாவே இருப்பான், அவன் பொறுமையா இருக்கிற வரைக்கும் தான் கரெக்ட். என்னைக்கு ஒரு பொறுமைசாலி பொறுமையை இழக்கிறானோ மிருகமா மாறிடுவான், கண்ணில் படுறவனையெல்லாம் கொள்ளுவான், கண்டமனுக்கு இஷ்டமட்ட மாதிரி அவனுடைய ஒரு வாழ்க்கை வாழ ஆரம்பிப்பான். மிருகத்தனமான ஒரு தன்மைக்கு அந்த பொறுமை கொண்டவன் பொறுமையை இழக்கும் போது போயிடுவான். இப்ப நீங்க அதுக்கு உதாரணம் பார்க்கலாம். இலங்கையில் வந்து LTTE அப்படின்னு சொல்லி ஒரு அமைப்பு, விடுதலை புலிகள், அதாவது பிரபாகரன் என்பவருடைய தலைமையில் பல ஆயிரக்கணக்கான மக்களை கொன்றொழித்த தீவிரவாத அமைப்புகள்ல முதல் இடத்துல LTTEக்கு தான் எப்போது இடம். ISIS எல்லாம் கீழே, RSS எல்லாம் கீழே. எது முதல்ல இருக்கும்? LTTE என்ற அமைப்பை தான் முதல் இடத்துல வைப்பாங்க. அந்த அமைப்பு இப்ப இருக்குதா இல்லையான்னு ஹயாத்தா வஃபாத்தான்னு கூட தெரியாது. 2009 கதை முடிஞ்சிருச்சு ஏறத்தால. அங்கன நீ அவனாவது இருக்கலாம், ஆனா யாரும் இப்ப கொடியெல்லாம் தூக்க முடியாது. அப்படி இருந்தும் 2009 ஒரு இயக்கத்தின் கதை முடிஞ்சும் கூட
இன்ன வரைக்கும் அவன் செஞ்ச சாதனை யாரும் முறியடிக்க முடியல. அவ்வளவு பல்லாயிரக்கணக்கான உயிர்களை கொன்றொழித்த ஒரு கூட்டம் இந்த எல்டிடி. சரி, எதனால வந்தார்கள்? அவன் வந்ததுக்கான வேற ஏதாவது காரணம் இருக்கலாம். உலகம் சொல்ற காரணம் மொழிப்பற்று. தமிழ் மீது கொண்ட ஒரு மொழி, தமிழ் ஈழத்தின் மீது கொண்ட ஒரு பற்று என்ன ஆயிடுச்சுன்னு கேட்டா, பல்லாயிரக்கணக்கான அப்பாவி பொது ஜனங்களை கொல்லக்கூடிய இடத்திற்கு தீவிரவாத அமைப்பா வந்து நிக்கிறான். இவன் மட்டுமா? ஒரு மத தீவிரவாதியை பாருங்க. எல்லாருமே முஸ்லீமை மட்டும் தான் மத தீவிரவாதிம்பாங்க. முஸ்லீம்களை யாரும் மத தீவிரவாதி செய்யல, செய்யறவன் முஸ்லீமே கிடையாது, அது வேற. ஆனால் மத தீவிரவாதத்தை செய்யக்கூடியவர்கள் முஸ்லீம் மாதிரியே கட்டுவாங்க. எல்லா முஸ்லீம்களும் தீவிரவாதி கிடையாது, எல்லா தீவிரவாதி முஸ்லீம் பாங்க. அப்ப எல்டிடி யார் முஸ்லீமா? சந்தன கடத்தல் வீரப்பன் ஒருத்தர் இருந்தான. எத்தனை காவல்துறை அதிகாரிகள் ஒன்னான்னு தெரியுமா? கர்நாடகாவுக்கும் தமிழ்நாட்டுக்கும் பெரும் அச்சுறுத்தலா காட்டுக்குள்ள இருந்த ஒருத்தன். அவன் காட்டுக்குள்ளதான் இருக்கிறான். நான் நிலத்துக்குள்ள ஊருக்குள்ள இருக்கிறவனுக்கு பயம் இருக்கும். அப்படிப்பட்ட செயலை செஞ்சவன் அவனை யாரும் தீவிரவாதின்னு சொல்ல மாட்டாங்க. ஏன்னா அவன் பேர் வந்து வீரப்பன் தமிழ் பேர்ல இருக்குல்ல, இந்து பேர்ல இருக்குல்ல, இஸ்லாமிய பேர்ல ஒருத்தர் இருக்கட்டுமே, கையில ஸ்பூன் வச்சிருந்தா கூட பயங்கர ஆயுதத்தோடு கைது செய்யப்பட்டாருன்றான். ஸ்பூன் தானடா வச்சிருந்தேன், இல்ல அது பயங்கரமான ஆயுதம். அது நான் வச்சிருந்தா தீக்குச்சி வச்சா கூட அது பெரிய கொல்லிக்கட்ட மாதிரி காட்டுறது. அவன் பாம்பு வச்சிருக்காங்க, ஒரு சில பேர்லாம் பாம்பு வச்சிருப்பான். அது என்னன்னா சில ஆயுதங்களோடு சில ஆயுதம். ஏன்னா பிளேடு வச்சிருந்தானா, பாம்பு வச்சிருக்கிறான். சில ஆயுதத்தோடு மர்ம நபர்கள் பிடிபட்டாருன்றான். அவன் செஞ்சா மர்ம நபர்ன்றான், நம்ம செஞ்சா முஸ்லீம் தீவிரவாதி. நம்ம யாரும் செய்யறது கிடையாது, அல்லாஹ் பாதுகாக்கணும். ஒரு காலத்திலும் இஸ்லாமியர்கள் தீவிரவாதத்தை செய்வதை இஸ்லாமே அனுமதிக்கல. நீ ஜனநாயகம் அனுமதிக்குது அனுமதிக்கலங்கிறது வேற. எனக்கு மார்க்கமே அனுமதிக்கலையே, மார்க்கமே அனுமதிக்கல அப்படிங்கும் போது ஒருத்தர் செய்யறான்னா அவன் மார்க்கத்தை பின்பற்றுவோனே இல்லை, மார்க்கத்தை விட்டு விட்டு விலகி சென்று பின்பற்றக்கூடியவன். அப்ப அப்படிப்பட்டவன் முஸ்லீம் கிடையாது. அந்த மாதிரி வந்த ஒரு தீவிரவாதிகள் ஒருத்தனை பாருங்க. இந்திரா காந்தி சுட்டுக் கொல்லப்பட்டாங்களா? நாட்டினுடைய பிரதம மந்திரியாக இருக்கிற நேரம் வீட்டை விட்டு வெளியே வராங்க. தன்னுடைய பாதுகாப்பு படையில இருக்கக்கூடிய 2 படை வீரர்கள், அதுல ஒரு நபரே வந்து துப்பாக்கி எடுத்து அந்த இந்திரா காந்தியை கடுமையான முறையில் சுட்டுக் கொள்றாங்க. இவன் கொல்றதுக்கு பிரதமரை கொல்ற அளவுக்கு என்ன நடந்துச்சு, என்ன பிரச்சனை? இந்திரா காந்தி எமர்ஜென்சின்னு ஒரு பீரியடு போடுறாங்க. அப்படி போடும்போது பல இடத்துல பல சோதனைகள் நடத்துறாங்க. இவர்களுடைய ராணுவ படை பஞ்சாப்ல இருக்கக்கூடிய சீக்கியர்களின் பொற்கோவிலுக்குள்ள பூட்ஸ் காலோட உள்ள போறான். இவனுக்கு தாங்க முடியல. ஆனா அதுக்கெல்லாம் கொலை நடந்துச்சுன்னா பாபர் மசீது எப்படிப்பட்ட காரியம் அது? பூட்ஸ் காலோட ஒரு கோயிலுக்குள்ள போனதுனால பிரதமரை சுட்டுக் கொன்றார்கள் என்ற நிலையில் இன்றைக்கு வந்து வரலாறு இருக்கு. முஸ்லீம் அப்படி யாருமே வந்து எதிர்வினை தாக்கல். என்ன காரணம்? இஸ்லாம் சொன்ன தத்துவம். எதிர்வினை தாக்குன என்ன ஆகும் நீங்க வச்சு பாருங்களேன். ஒரு பேச்சுக்கு எதிர்வினை தாக்குன என்ன ஆகும் தெரியுமா? அவன் மட்டும் பாதிக்கப்படைய மாட்டான், அந்த சமூகமே சேர்ந்து பாதிப்படையும். அவனுடைய குடும்பம், அவன் பகுதியை சார்ந்தவன், அவன் மதத்தை பின்பற்றுபவன் எல்லாருமே பாதிப்படைவான். அப்ப இஸ்லாம் ஒரு அற்புதமான ஒரு தத்துவத்தை சொல்லி கொடுத்திருக்கு. போற ரூட்டு உலகமே ஏற்றுக்கொண்ட ரூட்ல போய் போராடு, அது தப்பே கிடையாது, கடைசி வரைக்கும் போராடு. பாபர் மஸ்ஜித் தான் வேணும், போராடிக்கிட்டே இரு. பாபர் மஸ்ஜித் எங்களுக்கு தேவைன்னு சொல்லிக்கிட்டே இரு. கிடைச்சா வாங்கிக்க, கிடைக்கலையா விட்டுரு. ஒரு நியாய தீர்ப்பு நாள்னு ஒன்று இருக்கு. அந்த தீர்ப்பு நாள்ல என்கிட்ட இருந்து யாரும் தப்பிக்க முடியாது என்ற இறைவன் சொன்ன ஒற்றை தத்துவத்தை நம்பி, நான் தான் முன்னாடி உங்களுக்கு சொன்னேன், மறுமை வருது வரல, இதை நம்பினதுனால தான் முஸ்லிம்கள் எதிர்வினை தாக்கல. இதை நம்பினதுனால தான் எவ்வளோ சோதனை வரட்டுமே ஜனநாயக ரீதியில் போயிடுவோம். எப்ப நியாயம் கிடைக்காதுப்பா, கிடைக்காம போட்டுமப்பா, இறப்புக்கு அப்புறம் ஒரு நாள் வரத்தானப்பா போகுது. இங்க கொடுத்தா ஒரு பள்ளியோட முடியும், அங்க கொடுக்கிறது அல்லாவிடத்தில் மோசமான காரியங்களை எல்லாம் அல்லாஹ் வெளிப்படுத்தி அவனை நரகத்தில் தள்ளக்கூடிய சூழ்நிலைக்கு வந்துடும். அப்ப இவன் ஆத்ம திருப்தி அடைகிறான். இந்த நம்பிக்கை தான் இஸ்லாமியர்களை எதிர்வினை தாக்க விடாமல் தடுத்திருக்கிறது. கண்டிப்பா இனியும் தடுக்கும். இன்னமும் சோதனை வரட்டுமே. இப்ப இடிச்சது என்ன, இன்னும் இதுக்கப்புறம் லட்சம் பிரச்சனை வரட்டும், எவ்வளவு கோடிக்கணக்கான பிரச்சனை வரட்டும், அப்பவும் ஜனநாயக ரீதியா தான் முஸ்லீம் நிற்பான். ஒரு காலத்துல ஆயுதத்தை தூக்குற இடத்துல இருக்க மாட்டான். இப்போ நம்மளால என்ன முடியும்? மறுபடியும் கொடியை தூக்குங்க, கம்பு எடுங்க. கம்பு எடுங்கன்னா போராட்டத்தை செய்யுங்க. இப்படி இவ்வளவுதான் இவனுடைய ரியாக்ஷன். எவ்வளவு பெரிய பெரிய பிரச்சனைகள் நடந்த போதும் ஆயுதங்களை தூக்காதுக்கான காரணம் என்ன? மறுமை நம்பிக்கை. ஆனால் அந்த நம்பிக்கையினால இன்னைக்கு முஸ்லிம் சமூகம் அமைதியான மனநிலையில் இருக்கு. இப்ப சமீபத்தில் வந்து பாளையங்கோட்டையில் வைர மாளிகைங்கிற ஒரு ஹோட்டலுக்கு முன்னாடி வச்சு ஒரு 4-5 பேர் சேர்ந்து ஒரு நபரை வந்து வெட்டி கொண்டுட்டாங்க. முகத்திலேயே கடுமையான முறையில் வெட்டு. அதாவது வந்து என்னன்னா கொடூரமான முறையில் கொலை, சாதாரண கொலையெல்லாம் கிடையாது. ஏறத்தாழ ஒரு 20 செகண்ட்ல உயிர் போயிடுச்சு. 20 செகண்ட் தான், டக்கு டக்கு டக்குன்னு வெட்டிடுறான். வெட்டப்பட்டவனும் அப்பாவிலாம் கிடையாது, அவன் ஆல்ரெடி 4 கொலை பண்ண வந்தான். அவருக்கு பேரே ரவுடின்னு தான் கூப்பிடுவாங்க அந்த ஏரியாவில்.
வெட்டப்பட்டவன் அவனும் ஒரு ரவுடி தான், கொன்னவனும் இவங்களும் ரவுடி தான். ஜாதிய கலவரம். என்ன மனநிலை இது? ஏன் ஜாதி பெருசா ஓன் ஜாதி பெருசாங்கிற அந்த சிந்தனை இந்த கலவரத்தை உண்டாக்கி கிட்டத்தட்ட இது 30 வருஷ பிரச்சனை. 1993 ஒரு 2 நபருக்கு மத்தியில் நடந்தது. பசுபதி பாண்டியன் என்ற ஒருவருக்கும் இன்னொரு நபர், அவங்களாம் மவுத்தாயாச்சு, அவங்கள காலம் கடந்தாச்சு. இந்த 2 பேருக்கு நடந்த வாக்கியா தகராறு. இந்த நிலத்துல தண்ணி எடுக்கிற பம்பு சட்டி யாருக்குள்ளதுங்கிற மாதிரி ஒரு பிரச்சனை நடந்துச்சு. அதுல இவன் அல்ல அவன் வெட்ட, அவன் அல்ல இவன் வெட்ட, அது ஜாதிய பேரை கொண்டு வந்து 2024 வரைக்கும் ஆயிடுச்சு. கிட்டத்தட்ட 30 வருஷம் தாண்டியாச்சு. 80க்கும் மேற்பட்ட கொலைகள் அங்கேயும் இங்கேயும் நடந்திருக்கு. இது சம்பந்தமா வந்து ஆய்வறிக்கை சொல்லும் போது இப்ப இறந்து போனவர் வந்து பசுபதி பாண்டியன் என்பவருடைய ஆதரவாளர். கண்டிப்பா எதிரணியில் அடுத்த மரணம் உழுங்குறான். இவனை நிக்க மாட்டான், அமைதியாக மாட்டானே. இவனுக்கு குரூப் வந்து சும்மா ஒரு ஊருக்குள்ள ஒரு 10 பேர் 50 பேர் அப்படி கிடையாது. அந்த ஜாதி அப்படி பரவி கிடக்குது. இவன் வெட்டிட்டாம்ல, பதிலுக்கு அவனும் வெட்டுவான். இது கண்டிப்பா நிக்க போறது கிடையாது அப்படின்னு ஒரு முக்கியமான ஒரு செய்தி தொடர்புல இருக்கக்கூடிய நபர்கள் சொல்லக்கூடிய நிலைக்கு நிலைமை இருக்கு. இப்ப இதை கொஞ்சம் இஸ்லாத்தை நீங்க வச்சு பாருங்க. இஸ்லாமிய மனநிலை, மக்களுடைய மனநிலை எப்படி தெரியுமா? இங்க எந்த விதமான பாகுபாடு கிடையாது. நான் ஏற்றுக்கொண்ட நிலைப்பாடு சரியா தப்பாங்கிறது இங்க பிரச்சனை. என் நிலைப்பாட்டை நீ ஏத்துக்கிட்டா நீ என் கூட மாறிடுவேன், ஓன் நிலைப்பாட்டை நான் ஏத்துக்கிட்டா நான் ஓன் கூட மாறிடுவேன். ஆனா அங்க என்ன மனநிலை தெரியுமா? நீ எவ்வளவுதான் சுத்த பருத்தமாக குளித்து முடித்து வந்தாலும் நீ மேல் ஜாதி ஆக முடியாது. அது அவன் மனநிலை. நீ மேல் ஜாதி பெண்ணை திருமணம் முடித்தாலும் சரி, மேல் ஜாதி பெண்ணுக்கே நீ பிறந்திருந்தாலும் சரி, நீ யாராக மாட்ட, நீ மேல் ஜாதி ஆக மாட்ட. இது அவன் மனநிலை. இஸ்லாத்துக்குள்ள பிளவு இருக்குதா? அது ஒரு சில பிளவு இருக்கு. இந்த கொள்கை ரீதியான சண்டை சச்சரவு இருக்கு. இப்போ உதாரணத்துக்கு எடுத்துக்கங்களேன், தர்கா கூடுன்னு சொல்ற கூட்டம், கூடாதுன்னு ஒரு சொல்ற கூட்டம் இருக்கா? இந்த கூடாதுன்னு சொல்றவன் இங்க போய் சேர்ந்தா ஏத்துக்குவான மாட்டானா? ஏத்துக்குவான். கூடுன்னு சொல்ற ஒருத்தன் இங்க வந்து சேர்ந்தான், ஏத்துக்குவான மாட்டானா? ஏத்துக்குவான். அப்ப இங்க கொள்கை மோதல். நாளைக்கு இந்த கொள்கை வேண்டான்ட்டு ஒருத்தன் போவான், அந்த கொள்கை வேண்டான்ட்டு ஒருத்தன் வருவான். இது எப்படி மாறும்? இதுல பிரச்சனை கிடையாது. இது உலகத்தில் இருக்கிற எல்லா இயக்கங்கள், எல்லா அமைப்புகள், எல்லா கட்சிகள்கிட்டையும் இந்த பிரச்சனை இருக்குதா இல்லையா? டிஎம்கே கார நாளைக்கு ஏடிஎம்கே போவான், ஏடிஎம்கே கார நாளைக்கு டிஎம்கே போவான், மாறிக்கிட்டே இருப்பான். ஆனா இந்த ஜாதிய பிரச்சனை இருக்குல்ல, ஒரு காலத்திலும் இந்த சமூக மக்கள் அந்த சமூக மக்களா மாற முடியாது. அவன் ஏத்துக்கவும் மாட்டான். எந்த அளவிற்கு என்றால், ஒரு சிறைச்சாலைக்குள்ள ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை சார்ந்த ஒருவன் உள்ள நுழைகிறான், இவன் நம்ம சமூகத்தை கொன்னவனாச்சுன்னு சிறைக்குள்ள வச்சு கொலை நடந்த சமூகங்கள் ஏராளம் நடந்திருக்கு. இந்த மணல் எங்க கிடையாது? முஸ்லிம் சமூகத்துக்குள்ள கிடையாது. எல்லாருமே ஒரு ஒற்றுமையில் அல்லாஹ் சொன்ன ஒற்றை வரி விளக்கணத்திற்கு இலக்கணமாக வாழக்கூடியவர்கள் முஸ்லிம்கள். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான் பாருங்க, யா அய்யுஹன் நாஸ், மனிதர்களே, இன்னா கலக்குனாக்கும் மின் தக்கரின் வ உன்சா, உங்கள் ஒட்டுமொத்த பேரையும், நீ அமெரிக்கனாயிரி, ஐரோப்பனாயிரி, அல்லது சீனாக்காரனாரி, எந்த நாட்டை சார்ந்தவனாக, எந்த மொழியை சார்ந்தவனாக, எந்த நிறத்தை சார்ந்தவனாக நீ இருந்தாலும் சரி, உங்கள் அனைவரையும் ஒரு ஆண் ஒரு பெண்ணில் இருந்து தான் நாம் படைத்தோம். சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான், யா அய்யுஹன் நாஸ் இன்னா கலக்குனாக்கும் மின் தக்கரின் வ உன்சா வஜஅல, அதாவது உங்களுக்கு மத்தியில் உங்களுக்கு மத்தியில் கிளைகளாக, கோத்திரங்களாக, ஷுஅபலி கபாயில தஅரஃபு, நீங்கள் ஒருவரை ஒருவர் அறிந்து கொள்வதற்காக உங்களுக்கு மத்தியில் கிளைகளாக, கோத்திரங்களாக நாம் அமைத்தோம். இன்ன அக்ரமக்கும் இந்தல்லாஹி அத்தகாக்கும், உங்களில் சிறந்தவர் யார் தெரியுமா? அல்லாஹ்வை அதிகம் பயப்படக்கூடியவர்கள் தான் உங்களில் சிறந்தவர் என்று அல்லாஹ் வசனத்தை இறக்கணும். இந்த வசனம் எவ்வளவு பெரிய ஆழமான கருத்தை சொல்லுது தெரியுமா? அல்லாஹ் சொல்ற எல்லா மனிதர்களும் ஒரு வாப்பா ஒரு மாற்றம் தான் வந்தவங்க. நீ இன்னொருத்தனை அற்பமா நினைச்சா உங்க வாப்பாவையே நீ அற்பமா நினைச்சிட்ட. சரி, உங்க வாப்பாவை நினைச்சா முடிஞ்சிருச்சா? உங்க வாப்பாவுக்கு தான் நீயும் பிறந்திருக்க, நீயும் அற்பமானவன். அவன் கீழ் ஜாதின்னு சொல்லு. அவனை பெற்ற உங்க வாப்பா கீழ் ஜாதி, உங்க வாப்பா தான் உன்னையும் பெற்றிருக்காரு, நீயும் கீழ் ஜாதி. நீ அவனை தலித்துன்னு சொல்லி நீயும் தலித்து தான், நீ அவனை பிராமணன் சொல்லி நீயும் பிராமணன் தான். நீ அவனை எப்படி பார்க்கறியா அப்படித்தான் நீயும். நீ ஒண்ணு வேறுபட்டவன் கிடையாது. நீ அவனை நீ வந்து அவனை சிறந்தவன் என்று நினைத்தால் நீ சிறந்தவன், நீ அவனை கேடு கட்டவன் என்று நினைத்தால் நீ கேடு கட்டவன். நீ எப்படிப்பா பார்க்க போற? எப்படி நினைப்பார்? அவன் உன்னோடு உடன் பிறந்தவன் தான் என்று ஒட்டுமொத்த உலக மக்களும் நிற வேறுபாடு இல்லாமல், மொழி வேறுபாடு இல்லாமல் ஒரு ஒற்றுமையை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த வசனத்தின் வாயிலாக விதைக்கிறான். நபிகள் பெருமகனார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஜ்ஜத்துல் விதாவுல பயான் பண்றாங்க. இப்படி பயான் பண்ணும்போது ரசூலா சொன்னாங்க, எல்லா வார்த்தையிலும் ரசூலா பயன்படுத்துற வார்த்தை என்ன தெரியுமா? யா அய்யுஹல்லதீன ஆமனூம்பாங்க, ஈமான் கொண்டோர்களே. இங்க ரசூலா சொன்ன வார்த்தையை வேற, யா அய்யுஹன் நாஸ், மனிதர்களே. நீ முஸ்லிமாயிரி, கிறிஸ்துவனாயிரி, இந்துவாயிரி, கடவுளே இல்லைன்னு சொல்றவனாயிரி, புத்தனாயிரி, எப்படினாலும் இரு. அல்லது நான் தான் கடவுள். இப்ப பிரதமர் ஒருத்தர் இப்ப திடீர்னு கடவுள் அவதாரம்லாம் எடுத்திருக்கிறார். 10 வருஷமா ஆட்சி செய்யும்போது ஒரு மனுஷனா இருந்திருக்கிறார். வாங்க முடியும்.
நபிகள் பெருமகனார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், யா அய்யுஹன்னாஸ், மனிதர்களே, இன்ன ஆபாவுக்கும் வாஹிதுன், உங்கள் ஒட்டுமொத்த பேருடைய தந்தை ஒருவர்தான். இன்ன இலாஹுக்கும் வாஹிதுன், உங்களுடைய கடவுளும் ஒருவன் தான், உங்களை படைத்த கடவுளும் ஒருவன் தான். நீங்கள் அனைவரும் ஒருவர் வழியாகத்தான் வந்த பிள்ளைகள் என்று சொல்லிவிட்டு, லா ஃபதுல லி அரபியி அலா அஜமியி, எந்த ஒரு அரபியும் அரபி அல்லாதவனை விட சிறந்தவன் இல்லை. வலா லி ஃபதுலி வலா ஃபதுல லி அஜமி அலா அரபியி, எந்த ஒரு அரபி அல்லாதவனும் அரபியனை விட சிறந்தவன் இல்லை. வலா அஸ்வத அலா அஹ்மர வலா அஹ்மர அலா அஸ்வத, எந்த ஒரு கருப்பனும் சிவப்பனை விட, எந்த ஒரு சிவப்பனும் கருப்பனை விட சிறந்தவன் இல்லை. இல்லா பித்தக்குவா, இறை அச்சத்தை கொண்டுதான் உங்களுக்குள் பாகுபாடு காட்டப்படுமே அன்றி வேற எதை கொண்டு பாகுபாடு கிடையாது. நான் பணக்காரன், பாகுபாடு கிடையாது. நான் படிச்சவன், அதுல கூட பாகுபாடு கிடையாது. அல்லாஹ் கிட்ட, அல்லாஹ்விடத்தில் பாகுபாடு இறையச்சத்தை கொண்டுதான். இறையச்சத்தை தவிர எதை வைத்தும் அல்லாஹ் பாகுபாடு மக்கள் மத்தியில் பார்க்க மாட்டான் என்று நபிகள் பெருமகனார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அதனுடைய விளைவு என்ன? இப்போ ஹஜ்ஜுங்கிற ஒரு அமல் அடுத்த மாதம் நடக்க போகுது. ஏறத்தாழ 35 லட்சத்திற்கும் அதிகமான மக்கள், எந்த மொழி, எந்த நாடு, நான் உயர்ந்தவன் தாழ்ந்தவன் எல்லாம் ஒரு அற்ப துணியை உடுத்தி கொண்டு அந்த காபத்துல்லாவை வலம் வர இருக்கிறார்கள். ஒரே பொது வழியில் தங்கணும். அல்லாஹ் அந்த ஏற்றத்தாழ்வை எப்படி களைகிறான் பாருங்க. ரசூலுல்லாவுக்கு நுபுவத்து வருவதற்கு முன்பும் அந்த காலத்தில் ஹஜ்ஜின்னு ஒரு அமல் இருந்தது. காபத்துல்லாவை நிர்வாணமாக தவாஃப் செய்தார்கள், அரஃபால தங்கினாங்க, முஸ்தலிஃபால தங்கினாங்க. அதுல முக்கியமான ஒரு காரியம் என்னன்னா, அந்த மினாவில தங்கி அரஃபால தங்கி முஸ்தலிஃபாக்கு வரணும்ல. இந்த மக்கா காஃபிர்கள் என்ன செய்வாங்கன்னா, மினால மட்டும் தங்குவாங்க, அப்படியே முஸ்தலிஃபாக்கு வந்துருவாங்க, அரஃபால தங்க மாட்டாங்க. மக்கா காஃபிர்கள்ல குறைஷிகள் போன்ற அந்த உயர்ந்த குலத்தவர்கள் அப்படிதான் செய்வாங்க. அப்ப அரஃபா எதுக்குப்பா? அந்த கீழ் ஜாதி பயிரெல்லாம் இருக்காங்கல்ல, அவன் நினப்பு, இந்த கருப்பர்கள், வேற்றுமொழிக்காரர்கள், கீழ் ஜாதிகளாக இருப்பவர்கள், அவங்களாம் அரஃபால வந்து உட்காருங்க, நீங்க எங்க ஹஜ்ஜுக்கு வரக்கூடாது, நாங்க உங்க ஹஜ்ஜுக்கு வரக்கூடாது. இப்படி ஒரு ரூலை ரசூலுல்லாஹ் நுபுவத்தை பெறுவதற்கு முன்பு அந்த இடத்துல அவங்க அமல்படுத்தி வச்சிருந்தாங்க. ரசூலுல்லாஹ்க்கு நுபுவத்து வருது, மதீனாக்கு போறாங்க, இறுதி ஹஜ்ஜுக்கு வராங்க. ரசூலுல்லாஹ் பல சட்டத்திட்டத்தை அந்த ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஹுது அன்னி மனாசிக்கக்கும், இந்த ஹஜ்ஜுடைய கிரியை என்கிட்ட இருந்து கத்துக்கங்க. அடுத்த ஆண்டு நான் ஹயாத்தா வஃபாத்தான் எனக்கு தெரியாது. ஒரு முறை தான் ரசூலுல்லாஹ் வாழ்நாள் ஹஜ் செஞ்சாங்க. இன்னைக்கு நீ கத்துக்க, அடுத்த வருஷம் எனக்கு ஹயாத்தா வஃபாத்தா அப்படிங்கிறது தெரியாதுன்னு நாங்கள் ரசூலுல்லாஹ். இது ஒண்ணுலேயே மதுகப்பு அழிஞ்சிருச்சு. மதுகபு சட்டத்தில் ஹஜ்ஜை வந்து 2 வகையாக பிரிப்பாங்க, ஷாஃபிக்கு ஒன்று, ஹனஃபிக்கு ஒன்று. ரசூலுல்லாஹ் வாழ்நாள் பண்ணது ஒரு ஹஜ்ஜி. இந்த 2 ஹஜ்ஜி பண்ணியிருந்தாலும் அது முதல்ல ஷாஃபி ஹஜ்ஜி, 2வது முறை ஹனஃபி ஹஜ்ஜின்னு ஒரு பேச்சுக்காக சொல்லலாம். பண்ணதே ஒரு ஹஜ்ஜி தான். இதை எப்படி பிரிச்சாங்கன்னு தெரியல. இதுக்கு ஷாஃபி ஹஜ்ஜி, ஹனஃபி ஹஜ்ஜின்னு பிரிக்கிறாங்க. சரி, அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் அந்த ஹஜ்ஜை செய்யும் போது என்ன சொல்கிறார்கள் என்றால், அறியாமை கால மக்கள் அரஃபாவில் அந்த உயர்ந்த குலத்தவன் வரமாட்டான், வராம ஹஜ்ஜை முடிச்சுக்கிட்டு இருந்தான். இப்ப நான் சட்டம் போடுறேன், அரஃபாவுக்குள்ள வராத எவனுக்கும் ஹஜ்ஜு கிடையாதுன்ட்டாங்க. அவன் இடத்துக்கு கீழ் ஜாதிக்காரன் வர விடுறதெல்லாம் இல்லை, அது வேற. கீழ் ஜாதிக்காரன் இடத்துக்கு நீ வா. மினாவை தாண்டி அரஃபால காலை வைக்காம முஸ்தலிஃபால நீ காலை வச்சேன்னா உன் ஹஜ்ஜி ஏற்கப்படாது. நீ லட்சம் இல்லை கோடி கொடுத்தாலும் ஏற்கப்படாது. நீ அவனை கீழ் ஜாதிங்கிறியா, அந்த இடத்துல தான் நீ வந்து உட்காரணும். அந்த அரஃபா பெருவழியில நீ எவ்வளவு பெரிய பணக்காரனா இருந்தாலும் சரி, அங்கே வீடு கட்டி தங்க முடியாது. நீ எவ்வளவு பெரிய படித்தவனாக இருந்தாலும் சரி, நான் அரஃபால இருக்கிறேன், நான் முக்கியமான ஆளு, நான் ஏசி ரூம்ல தங்கிட்டு வரேன்னு போக முடியாது. அரஃபாக்குள்ள என்ட்ரியான அன்னைக்கு நாள் அங்கதான் உட்காரணும். அதுதான் சட்டம். இப்படி அல்லாஹ் ஒரு சட்டத்தை இயற்றுவதன் வாயிலாக கீழ் ஜாதி மேல் ஜாதியினுடைய வேறுபாட்டை அல்லாஹ் களைகிறான். நம்ம உள்ள இருக்கிறனால இந்த ஞாபகத்தை தெரியல நமக்கு. வடமாநிலத்தில் போய் பாருங்க, அங்க கீழ் ஜாதி மேல் ஜாதி என்னன்னா, இப்ப வரைக்கும் சிரட்டையில டீ கொடுக்குற இடம்லாம் உண்டு தெரியுமா? இப்ப வரைக்கும் கொடுக்குறோம். வட மாநிலத்தில் போன நிலைமை தான். முஸ்லீம்னா அவன் தனியா பார்த்தாரான், முஸ்லீமா சரி வேற. அதனால தான் பெரியார், தந்தை பெரியார் பேசுகிறார், 5 மணிக்கு ஒருவன் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறான் என்றால் கீழ் ஜாதியாக இருப்பவன் 5:05 அவர் பாயா வருகிறார். அவனை மொத்தவனை எப்படி பேசுறான்? இதே பிராமணன் தலித் என்று சொன்னவர்கள், இதே உயர்ந்த ஜாதியினர் தாழ்ந்த ஜாதி என்று சொன்னவர்கள் அடுத்த 5 நிமிஷத்துல அப்படியே வார்த்தை மாத்திரம், வாங்க பாய் அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிருவான். இதுதான் இஸ்லாம் செஞ்ச புரட்சின்னு அவர் பேசியிருக்கார். அவர் கண்ணுக்கு அது ஒண்ணுதான் பட்டிருக்கு. ஆனால் இஸ்லாத்திற்குள் நீங்கள் பார்த்தால் நாம் அவ்வளோ பெரிய நிம்மதியில் இருக்கிறோம். சாதாரண விஷயமே கிடையாது. கீழ் ஜாதிக்காரர்களாக சமூகத்தில் மற்ற இடத்துல படுறவனுடைய வேதனையை பாருங்க. ஒரு காவல்துறை அதிகாரி படுற வேதனை தெரியுமாங்க? காவல்துறை அதிகாரி எவ்வளவு பெரிய ஆள். அவன் ஏதாவது எக்ஸாம் எழுதி 12th பாஸ் ஆகி, டிகிரி பாஸ் ஆகி, படிச்சு உடலை எல்லாம் அதற்கேற்ற மாதிரி வாகுபடுத்தி கொண்டு அந்த பயிற்சியில போட்டி ஜெயிச்சுட்டு வந்தவன். இந்த காவல்துறை அதிகாரிகளை வந்து டிவிஷன் பிரிப்பாங்கல்ல, உனக்கு இந்த ஊரு, நீ அந்த ஊரு, அங்க போ இங்க போன்னு.
அதீத பெரிய ஜாதி கொண்ட அந்த மக்கள் மத்தியில் கீழ் ஜாதியாக பார்க்கப்பட்ட இந்த காவல்துறை அதிகாரி அனுப்ப மாட்டான். இப்போ வரைக்கும் சட்டம் அதுதான். இப்போ வரைக்கும் சட்டம் அதுதான். இந்த ஊர்ல வந்து இந்த ஜாதி, நான் ஜாதி பேரெல்லாம் சொல்ல விரும்பல, இந்த ஜாதிக்காரர்கள் இந்த ஊர்ல அதிகம், அல்லது இந்த ஜாதிக்காரர்கள் தான் அந்த ஸ்டேஷன்ல நிறைய பேர் இருக்கிறாங்க அப்படின்னா அங்க கீழ் ஜாதிக்காரன் அனுப்ப மாட்டாங்க. தமிழ்நாட்டில் நான் சொல்லிட்டு இருக்கிறேன், நான் வேற மாநிலத்திலும் சொல்லல. அப்ப என்ன காரணம்? இவங்க ஜாதிய பாகுபாடை காட்டுறாங்களா அரசு அப்படின்னு கேட்டா அது கிடையாது. நம்ம என்னதான் வேண்டாம்னு சொன்னாலும் அவனை அடிச்சு கொண்டுருவானோ. போலீஸ்காரனுக்கு போலீஸ் ஸ்டேஷன்ல பாதுகாப்பு கிடையாது தெரியுமா? நிலைமை இதுதான். அரசு வந்து என்ன புத்தகத்தில் போட்டுரும், தீண்டாமை ஒரு பாவச் செயல், தீண்டாமை ஒரு பெருங்குற்றம், தீண்டாமை மனித தன்மை கற்ற செயல். அவன் பேர் எழுதுறதை தாண்டி அந்த முத பக்கத்தான் படிக்கிறதே கிடையாது. பேர் எழுத மட்டும் தான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறான். நீ என்ன தீண்டாமையை வந்து சொல்லி கொடுத்துட்ட? தீண்டாமை தகர்ப்பதற்கு நீ என்ன முயற்சி எடுத்த? ஒண்ணுமே கிடையாது. காவல்துறை அதிகாரிகள் இன்னைக்கு சமூகத்தில் அந்த நிலையில தான் இருக்கிறாங்க. அரசு அலுவலகங்களில் வேலை பார்க்கக்கூடியவங்க ஒரு சமூகத்தை சார்ந்தவர்கள் ஒரு அலுவலகத்தை இருந்தா அந்த சமூகத்தை சார்ந்தவர்களுக்கு மாற்றம் வேற ஆள போட மாட்டாங்க. அப்படி போட்டா அவரை விட மேல் ஜாதியவனை போடுவாங்க, அவரை விட கீழ் ஜாதி போட மாட்டாங்க. பிரச்சனை வரும், இவனுக்குள்ள அடிதடி சண்டைகள் வந்துடும். இப்ப வரைக்கும் தமிழ்நாட்டில் தாங்க நிலைமை. அல்ல இவ்வளவு பெரிய பாக்கியம் கொடுத்திருக்கான், சும்மாவே கிடையாது. இது சாதாரண விஷயம் கிடையாது. நம்மளை யாராவது இதுவரைக்கும் வாழ்நாள ஒரு முறையாவது நம்ம கீழ் ஜாதின்னு பார்த்த ஒரு நபர் உண்டா? நம்மள முஸ்லீமும் பார்த்தது கிடையாது, முஸ்லீம் அல்லாதவனும் பார்த்தது கிடையாது. அவ்வளவு பெரிய கண்ணியத்தின் உயர்வில் இறைவன் நம்மை கொண்டு வந்து வைத்திருக்கிறான் என்றால் இதெல்லாம் நாம் உணர்ந்து கொள்ளாத நியமத்துகள் இதெல்லாம் உள்ள. தீண்டாமையை பத்தி பேசணும், உலக உதாரணங்களை சொல்லணும் அப்படின்னா லட்சங்களை சொல்லலாம். அவ்வளவு பெரிய சீரழிவுல மற்ற சமூகத்தவர்கள் இருக்காங்க. அதை தாண்டி தான் அவன் உலகத்தில் சிரிச்சுக்கிட்டு இருக்கான். மறைமுகத்தில் அவனுக்கு அவ்வளவு பெரிய வேதனையும் அழுகையும், சமூகத்தை விட்டு வெளியே வர முடியாமலும் உள்ளுக்குள்ளே இருந்து வாழவும் முடியாமலும் அப்படி ஒரு மனநிலையில தான் அவனுடைய பண்டிகை காலங்களில் கோயில்களுக்கு போய் நிற்கிறான், திருவிழாக்களுக்கு போய் நிற்கிறான். சாமி பக்கத்தில் வரக்கூடாது, தெருக்களுக்குள்ள நுழையக்கூடாது என்ற நிலையில அந்த மதத்துக்காரர்கள் உண்டு. இங்க எப்படி இஸ்லாத்தை பொறுத்தவரை முந்தி வந்தவர்களுக்கு முதல் சஃப், கடைசி வந்தா நீ பிரதமராக இருந்தாலும் நீ பின்னாடி தான் நிற்கணும். இது மார்க்க சட்டம். இல்லை அதையும் தாண்டி ஒரு சிலருக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க அப்படின்னா அது அறியாமையில் உணராமல் கொடுக்கப்படுகிற முக்கியத்துவம். இதுதான் இஸ்லாம் காட்டி தந்த ஒரு அற்புதமான ஒரு காரியம். இதெல்லாம் யோசிச்சு பாருங்களேன். நமக்கு அல்ல மன நிம்மதியை தந்தான். நாம தீவிரவாத செயலில் ஈடுபடலை, நாம தற்கொலை பண்ணலை, நாம தூக்கம் இல்லாமல் தொலைக்கலை. நம்ம வீட்டில் மையமே விழுந்தாலும் சரி அன்னைக்கு நம்ம நைட்டு தூங்கிடுவோம். அதெல்லாம் உண்மை. பிள்ளையே மௌத்தானா தூக்கம் வந்துடும். இயல்பா நம்மளை சுற்றி இருக்கிறவங்களும் அந்த மனநிலையில் உள்ளவங்க தான். எல்லாருமே சொல்றது என்ன, எல்லாம் கொடுத்தா நாளைக்கு சிறந்தது தருவான், இந்த வார்த்தை அது இயல்பா நமக்கு வந்து ஆட்டோமேட்டிக்கா நமக்கு நல்ல ஒரு மனநிலையை உடனே கொடுத்துரும். ரசூல்லா 3 நாள்னாங்க, ஒரு நாள்ல தேர்ற ஆட்கள்லாம் உண்டு. புள்ள மௌத்தான மறுநாள் அவன் சிரிச்ச மௌத்தோட அடுத்த நாள் கடைக்கு போறவங்களாம் உண்டு. அது கல் நெஞ்சம் கிடையாது. மாட்டு சமூகம் அந்த கல் நெஞ்சம். என்னடா இப்படி இருக்கிறீங்க, புள்ள இறந்துருக்கு, நீ மறுநாள் கடைக்கு வர, இப்ப நீ என்ன செஞ்ச? இல்லை நான் 10 நாள் கழிச்சு வந்தேன், நீ இப்போ இப்போ 10 நாள் கழிச்சு மட்டும் வரலாமோ? என்ன மனநிலை? அப்படி வீட்டுக்குள்ளேயே உட்காந்துக்கிட்டு இருக்கணுமா? இறந்து போனது இவன் பகுத்தறிவாளன்லாம் இப்படிதான் பண்ணுவாங்க. கடவுள் இல்லம்மா, பகுத்தறிவாளன்மா. புள்ள இறந்தது உட்கார்ந்து அழுதுகிட்டு இருப்பான். ஏன்னா நீ தான் பகுத்தறிவாளனாச்சே. மனுஷனை யாரும் படைக்கல நம்புற, இதெல்லாம் மாயை பிரம்மை அப்படிங்கிற, எல்லாம் இயற்கையா வந்துருச்சுங்கிற. இயற்கையா வந்த உன் புள்ள செத்து போனதுக்கு ஏன்டா 10 நாள் உட்காந்து அழுகுற? அடுத்த நாள் வியாபாரத்துக்கு போக வேண்டாமா? அவனுக்கே ஏத்துக்க முடியல அந்த மனநிலை, அந்த கொள்கை ஏத்துக்க முடியல. ஆனாலும் பயணிக்கிறான் அந்த கொள்கைக்குள்ள. நம்ம வாழக்கூடிய வாழ்க்கை இருக்கிறது அற்புதங்க. இதெல்லாம் தீண்டாமை இல்லாத ஒரு வாழ்க்கை, மன நிம்மதியான ஒரு வாழ்க்கை. எவ்வளவு பெரிய நெருக்கடி வந்த போதிலும் ஆயுதத்தை தூக்காமல், தீவிரவாதத்தை எடுக்காமல், ஜனநாயக முறையில் குரல் கொடுத்து கொண்டு வாழ்கிற ஒரு வாழ்க்கை இருக்குது. மறுமை என்பதை ஒருவேளை ஒரு பேச்சுக்கு இல்லை என்றாலும் நாம வாழ்ற வாழ்க்கையினுடைய நிம்மதியை உலகத்துல எந்த சமூகத்துக்காரும் பெற முடியாது, ஒருத்தனும் பெற முடியாது. கடவுளே இல்லைன்னு சொல்ற உன்னாலையும் பெற முடியாது, எல்லாமே கடவுள் தான் சொல்ற உன்னாலையும் பெற முடியாது. இஸ்லாம் என்ற இந்த கொள்கை மட்டும்தான் இந்த நிம்மதி தருது. இப்ப இதை யாருமே உணராதுக்கான காரணம் என்ன தெரியுமா? நம்ம இதை அனுபவிக்கிறோம், ஆனா யோசிக்கல. அவன் பட்ட துன்பம் என்ன நமக்கு அவனுக்கு தெரியாது, நமக்கு யாரும் கேட்டது கிடையாது. அதை கொஞ்சம் உணர்ந்து பாருங்கள். அல்லாஹ் மகத்தான மார்க்கத்தில் கொள்கையில நம்ம தங்க வச்சிருக்கிறோம். இந்த கொள்கையில அல்லாஹ் எதிர்பார்க்கக்கூடிய ஒரே ஒரு விஷயம் என்ன தெரியுமா? துன்யால உங்களை நிம்மதியா நான் உட்கார வச்சுட்டேன், ஆகிரத்துல நீ நிம்மதியா உட்காரன்னா அது உன் கையில இருக்கு, அது என் கையில இல்லை. என் கையில இல்லைன்னா என்ன அர்த்தம்? அல்லாஹ் குர்ஆனில் சொல்லுகிறானே, யார் நன்றி செலுத்துகிறாரோ அவர் தனக்காக நன்றி செலுத்திக் கொள்கிறார், யார் நன்றி மறக்கிறார்களோ ஃபஇன்னல்லாஹ கனியுன் ஹமீத், அல்லாஹ் தேவையற்றவன் புகழுக்குரியவன். நீ உனக்கு சொர்க்கம் வேணும், நீ தொழுதுக்கப்பாவா. உனக்கு சொர்க்கம் வேண்டும், நரகத்தை விட்டு விடுதலை வேணுமா, நீ நோன்பு வச்சுக்க, தர்மம் பண்ணிக்க, என்ன பண்ணிக்க. வேண்டானா நீ எப்படி இருந்துக்க, ஆனா உன்னை நான் எப்படி உட்கார வச்சிருக்கிறேன்? நிம்மதியான ஒரு அரவணைப்புக்குள்ள, ஒரு மார்க்கத்துக்குள்ள அல்லாஹ் கொண்டு வந்துட்டான். மறுமை நாளில் ஒருவன் நிரந்தர நரகத்திற்குரியவனாகவே இருந்தாலும், பேரளவில் ஒருவன் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டாலும் அல்லாஹ் கொடுக்கிற பாக்கியம் இது.
ஒருத்தர் பேரளவில் ஏற்றுக்கிறாங்க சும்மா. இப்போ எனக்கு எந்த நம்பிக்கையும் கிடையாது, இருந்தாலும் ஒரு பேச்சுக்கு நான் அப்துல்லான்னு மாறி உங்களுக்குள்ள வந்து உட்காந்துக்கிறேன் அப்படின்னாலும் அவனுக்கு கூட இந்த பாக்கியம் இருக்கு, அவனுக்கு கூட இந்த அரவணைப்பு இருக்கு. நீ மறுமையில தொலைஞ்ச, மறுமையில உன் கதை முடிஞ்சிருச்சு, என்ன உன்ட்ட நம்பிக்கை இல்லையே. ஆனா நீ வாழும் நாளெல்லாம் நீ நிம்மதியாக தீண்டாமையற்ற மன நிம்மதியோடு உண்டான ஒரு வாழ்வை அல்லாஹ் உனக்கு வாழ வைப்பான். பேரளவில் உள்ள முஸ்லிமுக்கு கூட இறைவன் தருகிற ஒரு மகத்தான அருள். இப்படியான இந்த நியாமத்துகளை உணர்ந்து அந்த ஏக நாயனுக்கு அதிகமாக பிரார்த்தனை செய்யக்கூடிய, அந்த நாயகனிடத்தில் பிரார்த்தனை செய்யக்கூடிய, அவனுக்கு நன்றி செலுத்தக்கூடிய ஒரு நற்பாக்கியத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். இறுதியாக ஒரு செய்தி நாம் சொல்லி நிறைவு செய்கிறோம். இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய காலங்களில் இருந்து இந்த பெண்கள் பயான் தெருக்கல்ல வீடுகளில் நம்ம வந்து வைக்கலாம் அப்படின்னு முடிவு எடுத்திருக்கிறோம். இது என்ன காரணம், ஒரே பள்ளிவாசலுக்குள்ள மட்டும்தான் தாவாக்கள் போய்கிட்டு இருக்கு, மற்ற மக்கள்கிட்டையும் போகணும் அப்படிங்கிறதுக்காண்டி இது பெண்கள் பயான்னு சொன்னாலும் ஆண்களும் வரலாம். அதான் அந்த குடும்பத்தார் வந்து ஆண்களுக்குன்னு ஒரு பகுதி அங்கே உட்காந்து நம்ம தாய் பேச போறாரு, பெண்கள் அவங்களுக்குன்னு ஒரு அறைகள்லையோ ஒரு ஹால்லையோ அவங்க உட்காந்து அதை பயானை கேட்க போறாங்க. வெளியே கூட கூடுமான வரைக்கும் ஸ்பீக்கர் ஏற்பாடு பண்ண பக்கத்தில்